அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம மலர் மருத்துவம்ன்ற தலைப்புல நம்ம ஒவ்வொரு மலர்களையும் இம்பேஷண்ட்ல இருந்து ஸ்வீட் செஸ்னட் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நிறைய ஆடியோஸ் தனியா தனியா பேசியிருக்கோம். ஓகேங்களா? இந்த இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 38 மலர்களையும் ஒரு ரீகேப் மாதிரி பார்க்க போறோம். சோ நிறைய பேர் பாதிக்கு மேல பார்த்திருப்பீங்க. நிறைய பேருக்கு அது இன்னும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இல்லாம இருக்கலாம். ஏன்னா நம்ம முழுசா ஆரம்பத்துல இருந்து பார்க்காதவங்க, நடுவுல இருக்கிறவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. எங்களுக்கு தெரியல எப்படி பாக்குறதுன்ட்டு, எங்களுக்கு ஒரு ரிவைஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சஜஷன் கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக நம்ம ஒரு ரிவைஸ் மாதிரி கொடுக்குறோம். மலர் மருத்துவத்துல நமக்கு மலர்களை ஆல்பபெட்டிக் ஆர்டர் இல்லாமல் இந்த அதாவது இம்பேஷண்ட் அப்படின்ற இந்த பிரபஞ்ச சூட்சும மலர்கள் வரிசையில இம்பேஷண்ட் அப்படின்ற மலர்கள் இருந்து இங்க ஆல்பபெட்ல ஆரம்பிக்காது. ஏ டு இசட் வரைக்கும் அந்த மாதிரி இல்லாம ஆர்டர் இல்லாம எட்வர்ட் பேட்ச் அவரோட எந்த வரிசையில் இந்த பிரபஞ்சம் அவருக்கு வழிகாட்டுச்சோ அந்த வழியில நம்ம பயணிக்கும் பொழுது அந்த மலர்களோட தன்மை நமக்குள்ளேயும் எப்படி அவருக்கு எட்வர்ட் பேட்சுக்கு வழிகாட்டுச்சோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வழி நடத்திட்டு இருக்கு. சோ அதனாலதான் நம்ம பிரபஞ்ச சூட்சும மலர் வரிசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்பேஷன் டு ஸ்வீட் செஸ்னட் அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில தான் நான் இன்னைக்கு இமேஜும் போட்டிருக்கேன். எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃப்ளவர் கான்சியஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். மலர்களை அதே வரிசையில நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்ப புதுசா கேக்குறவங்களுக்கு இந்த மலர் மருத்துவம்னா எதுக்கு பயன்படுத்துவாங்க, இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற நிறைய பேருக்கான கேள்விகள் இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை. மலர் மருத்துவம் அப்படின்றது மனம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்றது. மனம் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம ஒரு இடத்துல அதிகப்படியான கோவப்படுவோம், அதிகப்படியான பதட்டத்துல இருப்போம், பய உணர்வு அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த பார்த்து நம்ம கையாள முடியாம தவிர்ப்போம். நிறைய நேரங்கள்ல ஒரு முயற்சி செய்யறதுக்கு தயங்கிட்டே இருப்போம். அது போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை, தேக்கம், ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாம ஏதோ ஒரு இடத்துல தேக்க நிலையில நம்ம இருப்போம். அதீத அன்பும் நம்மளோட தடையாதான் இருக்கும். குழந்தைங்களை விட்டுட்டு எப்படி நான் வேலைக்கு போறது, அதனால எனக்கு சூழல்னாலும் என்னால வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறேன். இல்ல எனக்கு வெளியே போனா பயமா இருக்கு அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கிறதுனால தன்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கான அதாவது நகர்ந்து செல்லாம அதே இடத்துல இருந்து துன்பம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு ரீசன் சொல்லிட்டே இருக்கோம். சோ இதெல்லாம் எப்படி நமக்குள்ள நாமே எப்படி அதெல்லாம் சரி செஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த மலர்கள். மலர்கள் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட எது குறைவா இருக்கோ, அதாவது எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண ரொம்ப பயமா இருக்குன்னா அந்த பயத்தை போக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்றத தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கேற்ற மலர்களை நம்ம தொடர்ச்சியா எடுத்துக்கிறது மூலியமா அதை சமநிலைப்படுத்திக்க முடியும். சரி, இப்ப எனக்கு என்ன மலர் தேவைப்படுறதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம மலர்களை பத்தி ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நீங்க யூடியூப் சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய வீடியோக்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மலர்களை எப்படி வேலை செய்யும், இதை எடுத்தா எல்லாமே சரியாயிடுமா, ப்ராப்ளமே வராதான்னா அப்படி கிடையாது. பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு மலர்கள் கிடையாது. எது வந்தாலும் அதை அதாவது கையாளக்கூடிய தன்மையையும் தைரியத்தையும் கொடுக்கறது தான் மலர்களோட தன்மை. ஒரு இடத்துல எங்கெல்லாம் நம்ம உடைஞ்சு போறோமோ, எந்த இடத்துல எல்லாம் என்னோட கோபம் அதிகப்படியா இருக்கோ, எங்கெல்லாம் என்னால ஒரு எமோஷனலா ஒரு முடிவுகள் எடுக்க முடியாம நான் தவிர்க்கிறோனோ அந்த இடத்துல நம்ம மலர்களை எடுக்கிறது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப எடுத்த உடனே இல்லாம தொடர்ச்சியா நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அதுல மாற்றங்கள் ஏற்படும். ஆஹ் படிக்கிறதுக்கு போறதா இருக்கட்டும், வெளியூருக்கு போய் வேலை பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல எனக்கு சில சப்ஜெக்ட்னாலே எனக்கு பயம், எக்ஸாம்னாலே பயம், இன்டர்வியூனாலே பயம், இல்ல குடும்ப சூழல்ல இதை எப்படி கையாளுறதுன்னு தெரியல அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ எல்லாருக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சில மனநிலைகள்ல நம்ம தேக்கம் அடைஞ்சிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு அந்த முடிவுகள் எடுக்காம அதை அப்படியே நிறுத்தி வச்சுட்டு இருக்கிற துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கோம். நம்ம அதை கடந்து வர முடியல.
நம்ம எல்லாத்தையும் கடந்து வரணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். முதல்ல நல்லதோ கெட்டதோ அதை ஃபேஸ் பண்ணி கடந்து வர்றதுக்கான செயல்கள்ல இருக்கணும். அதுக்கு எல்லாருக்குமே தைரியம். எல்லாரும் சொல்லுவாங்க, இது ஒரு விஷயமா நீங்க செய்யலாமே அப்படின்னுவாங்க. ஆனா நம்மளோட மனம் என்ன இருக்கும், எல்லாரும் சொல்றாங்க ஆனா என்னால செய்ய முடியல, அது மற்றவங்களுக்கு என்னோட மனநிலையை சொன்னா அடுத்தவங்களுக்கு புரியல அப்படின்ற எண்ணம் இருக்கும். சோ நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை, எனக்குள்ள ஒரு கான்பிடென்ட்டையும், என்னால முடியுன்ற எண்ணத்தையும், என்னால எந்த சூழல் வந்தாலும் கையாளக்கூடிய தன்மை எனக்கு இருக்குன்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கறது இந்த மலர்கள். சோ இப்ப நான் அடுத்தவங்க எனக்கு சொல்றதுக்கு பதிலா உன்னோட குறைய மாத்திக்கோ அப்படின்னா, மலர்களை நீங்க பயணம் பண்ணும் பொழுது மலர்களே உங்களுக்கு சொல்லும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு. அந்த மலர்களை நீங்க தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களோட கையாளும் தன்மையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும். நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க, பெருசா லாபமே இருக்காது, வருமானமே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு சரியா பிசினஸ் பண்ண தெரியல, அவங்க எல்லாம் பண்றாங்க நல்லா வருது அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இல்ல எனக்கு இது தெரியல அது தெரியல அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். எல்லாமே படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், உறவு முறைய கையாளும் தன்மையா இருக்கட்டும், மாமியார் மருமக பிரச்சனையா இருக்கட்டும், நாத்தனார் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஷ்யூவா இருக்கட்டும், எல்லாமே மனநிலை தான், கையாளும் தன்மை தான். ஒவ்வொருத்தரையும் நம்ம சரியா கையாள தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எல்லாத்துலயும் தான் ஜெயிச்சிட முடியும். அப்ப தொழில் இப்ப இதுக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் பிரிச்சு சொல்றதுக்குலாம் இல்ல, எல்லாத்துக்கும் இருக்கு. அப்போ எனக்கு என்ன தேவைன்றது நம்ம பல நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம தப்பாவே ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இந்த மலர்கள்ல பயணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு புரியும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நான் ரொம்ப சாஃப்ட், நம்ம ரொம்ப நல்லவங்க, நமக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நீங்க மலர்கள்ல பயணம் பண்ணும் போதுதான் தெரியும், நான் உண்மையாவே நான் எங்க வீக்கா இருக்கேன்றது. சோ அடுத்தவர்கள் சொன்னா நம்மளோட மனமும் நம்மளோட என்ன சொல்றது, அந்த ஈகோ என்ன பண்ணாது, நம்மளை ஏற்றுக்க விடாது. ஆனா நீங்க மலர்கள்ல நீங்க ஒவ்வொரு மலர்களையும் நீங்க தனிப்பட்ட முறையில எடுக்க 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 அந்த மலர்களே உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கும். எனக்கு என்ன தேவை, இது நாள் வரைக்கும் எனக்குள்ள எந்த பயம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப ஏதோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை வெளிக்காட்டும். அதாவது உங்களுக்கு உணர வைக்கும், ஓகே நான் இந்த இடத்துல நான் பலவீனமா இருக்கேன், இதை நான் சரி செஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு. சோ இப்ப ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு, ஆனா அதுக்கான சூழல்கள் வரும்பொழுது அது வெளிப்படுது. பல நேரத்துல நமக்கு அது தெரியாமயே நமக்கு போயிடுது. வாழ்க்கையில நான் ஏன் சக்சஸ் அடையலைன்ற ஒரு குறை மட்டும் வச்சுட்டே இருப்போம். ஏன் நம்மளால மட்டும் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியல, நம்ம ஏன் இப்படியே இருக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோடயே நம்ம இருப்போம். நான் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றேன், எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கல அப்படின்னுட்டு. சோ இது நல்லது நடக்கிறது, நம்ம தொழில் வெற்றி அடைகிறது, இல்ல உறவுகளை சரியா கையாள முடியாம போறதுனால நமக்கு எதுவும் தெரியலையா அப்படின்னா, நம்ம சரியா யாரையும் கையாள தெரியலன்னு அர்த்தம். சோ அப்போ நம்மள நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட டேலண்டா இருக்கட்டும், பேச்சு தன்மையா இருக்கட்டும், கையாளும் முறையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே, உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும். இன்னைக்கு ஏகப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. மனோ ரீதியான பிரச்சனையும் தீவிரத்தோடதான் உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஆரம்பிக்குது. சோ இன்னைக்கு இந்த மனம்ன்ற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு கடைசியில எங்க நிக்குதுன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள். 60 வயசுல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு 30, 25 வயசுலயே ஸ்டார்ட் ஆயிடுது. சுகர், பிபி எல்லாம் 20, 25லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் 50, 60 வயதுலதான் ஸ்டார்டிங்கே ஆகும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், தூக்கம் கிடையாது, கவலைகள் நிறைய, எல்லா இடத்துலயும் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல, எனக்கு சப்போர்ட் இல்ல, மணி பேக்ரவுண்ட் இல்ல, ஃபேமிலி சப்போர்ட் இல்லன்னு ஏகப்பட்ட ஒரு நமக்கு கொஷின்ஸ் இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரியா இருக்கட்டும், நிறைய கேள்விகள் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. என்னோட வெற்றிக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு. ஆனா இன்றைய காலகட்டத்துல எல்லாரோட எண்ணங்களும் எங்க போய் முடியுது அப்படின்னா, மருத்துவம், உடல் ரீதியான பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாரும் ஒரு மருந்து மாத்திரையோடையே மருத்துவத்தை சுத்தி போய் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் தான் இருக்கு. சோ அந்த மருத்துவத்துல இருந்தும் நம்மளோட வாழ்க்கையில இந்த இனிமையான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு இந்த மலர்கள் நமக்கு துணை புரியும். ஓகேங்களா? சரி, இந்த மலர்களை நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, இந்த மலர்களை நாங்க எப்படி எடுத்துக்கிறது, 38யும் நான் இங்க எப்படி பாக்குறது அப்படின்னா, கண்டிப்பா வேற வழியே இல்ல. 38 மலர்களையும் முழுசா நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஒரு மனுஷன் குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு மனிதன் இறப்பை தேடி போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய மனநிலையை தான் 38 மனநிலையை நம்ம பிரிக்கிறோம். அதுல முதல் மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பேஷண்ட். இம்பேஷண்ட் மலர் அப்படின்றத ஆரம்பிக்கிறது என்னன்னா, குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி
தாயின் கருவில் இருந்து வெளியே வரும் பொழுது பதட்டத்துல அழுது குழந்தை ரொம்ப பதட்டமா இருக்கும், ரொம்ப அழுகையா இருக்கும், ஒரு அரவணைப்பை மட்டுமே தேடிக்கிட்டே இருக்கும். சோ அது போல அந்த மனநிலையில ஆரம்பிச்சு இறக்கும் பொழுது இந்த உலகத்தை எல்லாத்தையும் வெறுத்து, இல்ல இந்த உலகத்தை ஐயோ எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போறேனேன்ற ஒரு மனநிலையில இருக்கும். சோ அந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான மனநிலை 38 மனநிலை. அந்த 38 மனநிலை 38 மலர்களை நமக்கு டாக்டர் எட்வர்ட் பேட்ச் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? சோ அப்ப 38 மலர்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதோட பயன் என்னன்னா, எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு அவசியம் இந்த மலரை பத்தி தெரிஞ்சுக்கிறது அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமா பாதுகாக்கிறதுக்கு சமம். ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு இந்த மலர் மருத்துவம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கிற மாமியார் அதாவது மாமியார் மாமனாரா இருக்கட்டும், இல்ல நாத்தனாரா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் குழந்தைங்களா இருக்கட்டும், சோ எல்லாருக்குமே உடல் ரீதியான பிரச்சனைகளா இருந்தாலும், குடும்பத்தினால வரக்கூடிய எந்த சூழல்கள் வந்தாலும் அந்த பெண் சரியா கையாள கத்துப்பாங்க, அதை சரி பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரோட நமக்கு 38 மலர்கள் தெரிஞ்சிருச்சுன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலையும் நமக்கு புரிய வந்துரும். அந்த இடத்துல ஆர்குமெண்டே பண்ண தேவையில்ல. சண்டை சச்சரவுகள் வராம தவிர்த்திருக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் நமக்கு ஈஸியா இருக்கும். சோ அப்ப இந்த மலர்கள் வச்சு அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப எல்லாரையும் சரி செஞ்சிடலாமா? அப்ப எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடலாமான்னா அப்படிலாம் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. மலர்களை வச்சு நீங்க நெகட்டிவா எதையும் திங்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேலை செய்யாது. மலர்கள்ன்றது மன ரீதியா வேலை செய்யும். யாருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மேல அதீத பொறாமை இருக்கு, கோபம் இருக்கு, பொசசிவ் ஓவரா இருக்கு. இப்ப மாமியார் மருமக பிரச்சனைக்கான ஒரு மூல காரணம் என்னன்னா, அம்மா என்ன நினைப்பாங்க, என் பிள்ளைக்கு பங்குக்கு மருமக வந்துட்டாங்க, அப்ப அம்மான்ற ஸ்தானம் எனக்கு விட்டு போயிருமேன்ற அந்த பொசசிவ் தான் அங்க பிரச்சனைக்கான ஒரு மூல காரணமா இருக்கும். இல்லைன்னா அந்த குடும்பத்துல நான் முக்கியம் இல்லாம போயிருவனோ அப்படின்ற எண்ணமா இருக்கும். இன்னொன்னு, யாரும் என்னை எங்க கண்டுக்காம விட்டுருவாங்களோன்ற ஒரு அந்த பாசத்தோட போராட்டமா இருக்கும். சோ இதனுடைய வெளிப்பாடுதான் அந்த பிரச்சனைக்கான ஒரு மூல காரணமா இருக்கும். சோ அதை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அங்க ஆர்குமெண்ட்டுக்கு பதிலா நம்ம ரெமிடியை நம்ம எடுத்துக்கிட்டாலோ இல்ல அவங்களுக்கு கொடுத்தாலோ அந்த சூழல்ல அழகா கையாள முடியும். சோ அப்போ குடும்பத்துக்குன்னு சில ரெமிடிஸ் இருக்கு, படிப்புக்குன்னு சில ரெமிடிஸ் இருக்கு. ஒவ்வொரு மனநிலையிலயும் எங்க எப்படி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா, வீட்டுல ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா, நல்லா மலர்களை பத்தி குடும்பத்துல ஒரு லேடிஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஒரு ஒரு லேடி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த குடும்பமே ஒரு பாதுகாப்பான வட்டத்துல இருக்கும், மருத்துவ செலவு குறையும், வெற்றி அடையும், குடும்ப ஒற்றுமை பெறும். இது என்னடா அது ஏதோ ஒரு பரிகாரம் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா, எல்லாத்துக்கும் மனம் தான் காரணம் இல்லைங்களா? இன்னைக்கு நான் அடுத்தவங்க என்ன கோவமா பேசிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் என்ன போய் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நான் நினைச்சு நான் கவலைப்பட்டேன்னா, அங்கதான் ஆரம்பிக்குது அந்த ஒரு பிரச்சனையோட தீவிரம். அப்போ நான் அந்த இடத்துல நான் சரியா மனதளவுல புரிஞ்சுகிட்டு அவங்கள கையாண்டேன் அப்படின்னா, அது அவ்வளவுதான். அந்த பிரச்சனை அன்னைக்கு அந்த அந்த சூழல், அந்த கோபம் அப்படின்றது அந்த க்ஷணத்திலேயே முடிஞ்சிரும். ஓகேங்களா? அது அடுத்த கட்டத்துக்கு பயணிக்காது. சோ அப்போ அந்த இடத்துல அந்த குடும்பத்துல பிரச்சனைன்று வரப்போறதே கிடையாது. எது வந்தாலும் நமக்கு சீக்கிரமாவே சரியாயிடும். சண்டைகளே வராம இருக்கிறது குடும்பம் கிடையாது. ஆனா சண்டைகள் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அத மறந்து கடந்து வர்றதுதான் அது ஒரு குடும்பத்தோட அழகு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையும் பெரியவங்க அததான் கத்து கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு கூட்டு குடும்பம்ன்றது இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு அதை சொல்றதுக்கு பெரியவங்களும் இல்ல, அதை வழி நடத்துறதுக்கான சரியான மனிதர்களும் இல்லாம போனதுனாலயே என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஒற்றுமை கிடையாது, அனுசரிப்பு கிடையாது, புரிஞ்சு கொள்ற மனசு கிடையாது. தப்பா புரிஞ்சுக்கிட்டு குடும்பத்துல நிறைய இன்னைக்கு பல குடும்பத்துல தவறான ஒரு அதாவது புரிதல்னாலதான் நிறைய பிரச்சனைகளே உருவாக்கிட்டு இருக்கு. சோ இப்ப குடும்பம்ன்றதா இருந்தாலும் குழந்தைங்களா இருக்கட்டும், கையாள முடியாம இப்ப இன்னைக்கு எல்லாருமே வேலைக்கு போறாங்க, படிக்கிறாங்க பசங்க, அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சோ எல்லாருக்குமே பதட்டம், கோவம், வெறுப்பு, நேரமின்மை, இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா சரியான அன்பை யாருக்குமே பகிர்ந்து கொடுக்கவும் முடியல. அப்படியே கொடுத்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், பினான்சியல் ஸ்டேட், இன்னைக்கு எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலா நம்மளும் வாழணும்ன்ற ஒரு போட்டியினாலேயே நம்மளோட உண்மையான குடும்பத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம எல்லாருமே இழந்துட்டே இருக்கோம். சோ அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ வெளி பார்வைக்கு மட்டும்தான் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிறோமே தவிர, ஆனா உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது நமக்குள்ள 1000 குமுறல்கள் இருக்கு, வலிகள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன மருந்து? நான் யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்றத விட, நீங்க இந்த மலர்களை 38 மனநிலைய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா,
அந்தந்த காயத்துக்கு காயத்தை வராம தவிர்க்கிறதுக்கு பதிலா எது வந்தாலும் வரட்டும், பிரச்சனையே இல்லைன்னா குடும்பம் கிடையாது இல்லையா? எது வந்தாலும் உடனே அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு, அதை நாம கடந்து வர்றதுக்கு, என் மனசுல போய் ஆழமா சப்கான்சியஸ்ல போய் பதியாம, அவங்க மேல போய் வன்மத்தை வளர்க்காம, அந்த நிமிஷமே இன்னைக்கு எனக்கு கோவம் வருது, நான் வெளிப்படையா பேசிட்டேன், அடுத்த நிமிஷம் அதை நான் மறந்துட்டு போயிட்டே இருக்கணும். சோ ஏன்னா குடும்பம்னா அதானே ஒண்ணு. அந்த கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அடுத்த நிமிஷம் அதை வன்மமா வச்சுட்டு வாழ முடியாது. ஏன்னா நாளைக்கு திருப்பி நம்ம அவங்களோட தான் நம்ம லைஃப் லீட் பண்ண போறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போயிட்டே இருக்கணும். அது ஆழமா மனசுல பதியக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்மளால அது முடியல. நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, அப்ப நாம இங்க பலவீனமா இருக்கிறோமோ, இங்க எனக்கு மரியாதை இல்லையோ, இங்க எனக்கு ஏன் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை எல்லாருக்குள்ளயும் தோண 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 அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயி குடும்பத்துல பிரச்சனை மட்டும் இல்லாம உடல் ரீதியான எல்லார் வீட்லயும் பிரச்சனை வரப்போறது கிடையாது. ஆனா பாதி பேர் வீட்ல பிரச்சனைனா இன்னொரு பாதி வீட்ல நோய் மாறுது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு 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 என்ன பண்ணிருவாங்கன்னா அதை நினைச்சு கவலைப்படுவாங்க. ஒரு குறிப்பிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு ஒரு நோய் வரும். நோய் மீன்ஸ் எப்படின்னா சுகர் வருது, லோ பிரஷர் ஆயிடுச்சு, பிபி வந்துருச்சு, தைராய்டு வந்துருச்சு, உடல் ரீதியா ரொம்ப சோர்வா இருக்கு, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறது, பலவீனமா இருக்கிறாங்க, இதெல்லாம் தான் நோய்னு சொல்றேன். சோ மனது எவ்வளவுக்கு எவ்வளவு பலவீனமா ஆகுதோ, நிறைய விஷயங்களை நம்ம உள்ளார்ந்து நம்ம தேக்கம் பண்றோமோ, அந்த தேக்கத்தின் விளைவு உடல் தன்மை, அதாவது உடலோட சுறுசுறுப்பமா இருக்கட்டும், உடலோட அந்த எதிர்ப்பு சக்திகளா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறையுது. ஏன்னா நம்ம அதிகப்படியா கவலைப்படுறதுனால நம்மளோட செல் வந்து எல்லாமே சோர்வடையுது. இதை ரெஃப்ரெஷ் பண்றதுக்குதான் மலர்கள். சோ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மலர்களை எப்படி பார்க்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும். சோ மலர் மருத்துவத்தை நீங்க இதை கேட்டுட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயாவது தேடி ஓடுறதுக்காக நம்ம இந்த வகுப்புகளை நம்ம கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நீங்க இதை தேடி அப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்கன்றதுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு இங்க இலவசமா ஒரு விஷயத்த கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா எல்லார் குடும்பத்திலயுமே எல்லாருக்கும் இது போய் சேரணும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேரணும். எல்லாராலையும் தேடி ஓடி மத்த இடத்துல போய் கற்றுக்க முடியாது, அவங்களுக்கும் இது போய் சேரணும்ன்றதுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம். இதை நீங்க முழுமையா இது எதுக்காக இந்த மலர் மருத்துவம் இருக்கு, இந்த மலர்கள் இருக்கு அப்படின்றத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரைகள் இல்லாம ஒரு மனதை ரொம்ப ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இந்த மலர்கள் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஆஹ் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மலர்கள்ல சரியா அதாவது மலர்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கத்து கொடுக்குறாங்க. பட் நான் எதையும் நான் சொல்ல விரும்பல. அதாவது எப்படின்னா நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத பொறுத்துதான் மலர்கள். ஓகேங்களா? நீங்க அதை மருந்தா பாத்தீங்கன்னா அது மருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். இது உங்க குடும்பத்துல இது நீங்களா உங்களுக்குள்ள ஒரு உணர்வுகளோட அதை நீங்க மலர்களை நீங்க புரிஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மலர்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது ஒரு சப்ஜெக்ட். இப்ப எப்படி தமிழ், இங்கிலீஷ், சோசியல் ஒரு சப்ஜெக்ட பாக்குறோமோ இது ஒரு சப்ஜெக்ட், ஒரு மெடிக்கல், ஒரு அக்குபஞ்சர் கத்துக்கிற மாதிரி இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது வந்து வெறும் நாலேஜா தான் இருக்கும். இதை நீங்க நாலேஜா பார்க்காதீங்க, உங்களோட உணர்வுகளா பாருங்க, இது உங்களோட வாழ்க்கையா பாருங்க. இந்த மலர்களை நீங்க டெய்லி கேளுங்க. டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மலர்களை நீங்க ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருங்க. கேட்டு மலர்களோட வாழ பழகுங்க. ஒரு 3 to 6 monthல உங்களோட லைஃபே உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்றத உங்களால பிரிச்சு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா மலர்கள் வந்து மருத்துவம் அல்ல, மலர்கள் உங்களோட வாழ்க்கை, நம்மளோட மனம், என்னோட செயல், என்னோட வெற்றி, என்னோட கையாளும் மெச்சூரிட்டி, நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பக்குவம் வேணும் அப்படின்னுட்டு அந்த பக்குவத்தை கொடுக்கும். இந்த மலர்கள்லாம் எடுத்தா வீட்டுல சண்டையே வராதுன்னா எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். இங்க உடல் பாதிப்பை குறைக்கும், மருத்துவ செலவை குறைக்கும், தொழில் வெற்றியை கொடுக்கும், நல்ல படிப்பு கொடுக்கும். நிறைய படிக்காத பசங்க ரொம்ப ஸ்லோ லேர்னரா இருக்கிறாங்கன்னா அவங்களையும் ஒரு நல்ல படிக்கிற பசங்களா மாத்தும். படிக்கிற பசங்க ரொம்ப சோர்வடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல எனர்ஜெட்டிக்கா நல்லா படிச்சு மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கும். நிறைய வேலைகள் சார்ந்த விஷயங்களாட்டும் நீங்க லைஃப்ல என்ன வேணும் வாழ்க்கையில, எங்கேயோ எதுல நம்ம தேக்கம் அடைஞ்சு நிக்கிறோம், எங்க எனக்கு எது கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ மலர்களை சரியா புரிஞ்சு கொண்டு அதை நம்ம வெற்றி அடைய முடியும். சோ இதுதான் மலர்கள் நமக்கு செய்யற ஒரு பெரிய பொக்கிஷம்னே சொல்லலாம். மலர்கள் நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பொக்கிஷமா கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப இயல்பாவும் இந்த இயற்கையோட பிரபஞ்ச ஆற்றலோட நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க. இப்ப நம்ம சொல்ற விஷயத்த நீங்க திரும்பி திரும்பி கேளுங்க.
கேட்டு உங்க வாழ்க்கையை நீங்க மேம்படுத்திக்கங்க. இத நீங்க மருத்துவத்துக்கு போறதுக்காக இல்ல. இத நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட கன்சல்டிங் போங்க, நீங்க தெரிஞ்சுக்குங்க, இல்ல ஒருத்தவங்க கிட்ட போய் பாடம் கத்துக்குங்க அப்படின்றதுக்காக சொல்லவே இல்லை. நீங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு உங்களோட வாழ்க்கைய மேம்படுத்திக்குங்க. சோ அதனால நீங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்ல 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணி இந்த மலர்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 1 மந்த் ஆகட்டும், இல்ல 3 மந்த் ஆகட்டும், மெதுவா கூட கத்துக்குங்க. ஆனா கத்துக்கிட்டு உங்களை நீங்களே குணப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பம் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். கண்ட்ரோல் மீன்ஸ் என்ன? ப்ரொடெக்ஷன்ல இருக்கும், பாதுகாப்புல இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரும். அதே மாதிரி இந்த மலர்களை வச்சு ஒரு மருமக மாமியார கண்ட்ரோல் பண்ணிடலாமா, இல்ல மாமியார் மருமக கண்ட்ரோல் பண்ணிடலாமா, சரி பண்ணிடலாமா, எங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திரலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அங்க அங்க அந்த தாய் நண்பு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், மாமியார் மருமக அப்படின்ட்டு. அப்போ அவங்க கிட்டயும் அந்த கேரிங் இருக்கு இல்லையா? ஆனா எங்க பொசசிவ்னாலதான் அது கேரிங் வந்து கொஞ்சம் கோபமா மாறுது. சோ அங்க அதுக்கேத்த ரெமிடியை கொடுக்கும் பொழுது அங்க வந்து அந்த கோபம் அப்படின்றது சரிசமமா ஆகி அங்க அந்த அன்புன்றது ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் மலர்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு கையாளுற பக்குவம். இன்னைக்கு நம்ம பார்க்க மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இம்பேஷன்ட்ல இருந்து ஒரு ரீகேப் பாக்குறோம். ஆஹ் இம்பேஷண்ட் அப்படின்றது அவசரம், அதாவது நிதானமின்மை, பதட்டம், பொறுமையின்மை, இது எல்லாமே வந்து இம்பேஷண்டோட தன்மை. இதோட முழு ஆடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து நமக்கு யூடியூப் சேனல்லயே பிளேலிஸ்ட்ல இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ இது நீங்க முழுசா இன்னும் நிறைய இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ கருவறை முதல் கல்லறை வரை பயன்படுத்தக்கூடியது இந்த இம்பேஷண்ட். இம்பேஷண்ட் அப்படின்றது அவசர சுபாவம் இருக்கிறவங்க, எல்லாத்துலயும் லேட்டா, அதாவது லாஸ்ட் மினிட்ல வேலைக்கு போறவங்க, லாஸ்ட் மினிட்ல ஸ்கூலுக்கு கிளம்புறவங்க, எப்பவுமே எல்லாத்துக்குமே கடைசி நிமிஷத்துல செய்யறவங்க எல்லாம் இம்பேஷண்ட். பதட்டமா இருப்பாங்க. இம்பேஷண்ட் தன்மையாளர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா துருதுருன்னு இருப்பாங்க, ரொம்ப வேகமா இருப்பாங்க, நடக்கும் போதே எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க, வேகமா போவாங்க, வேக வேகமா நடப்பாங்க. அவங்களோட செயல் எல்லாமே வேகமா இருக்கும், துருதுருன்னு இருக்கும். அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா? வேகமா நடப்பாங்க. சாப்பிடுறது கூட வந்து பாத்தீங்கன்னா நிதானமா மென்னு சாப்பிடுற பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. வேக வேகமா அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க, வேக வேகமா சாப்பிடுவாங்க, ஒரு பொறுமை இருக்காது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் கடைசி நிமிஷத்துல வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. பதட்டப்படுவாங்க. ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம கிட்ட பொறுப்பு வந்து அந்த பொறுப்பு நம்ம கிட்ட வந்துருச்சு, அந்த பொறுப்பை சரியா செய்யணும்ன்றதுலயே பதட்டத்திலேயே அதை நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. சோ அந்த இம்பேஷன் தொடர்ந்து எடுக்கும் பொழுது இது எல்லாமே, இந்த பதட்டம், அவசர புத்தி, இந்த வேகம் அப்படி எல்லாம் எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அவங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, அதாவது கடைசி நிமிஷத்துல இல்லாம பிஃபோராவே பிளான் பண்ணி ஒரு வேலையை செய்வாங்க. ஓகேங்களா? சோ இம்பேஷண்டோட தன்மை என்னன்னா அவசர சுபாவம், பதட்டம், பொறுமையின்மை. அந்த லோ பிபியா இருக்கிறவங்க, ரொம்ப ஒரு மாதிரி அதாவது பிளட் பிரஷர் ஹையோ லோ அப்படி இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் நீங்க வந்து இம்பேஷண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? பொதுவாவே நம்ம இம்பேஷண்ட் எடுக்கும் போது அந்த பதட்டத்துல இருந்து நம்மள காம் டவுன் பண்ணும். அடுத்த மலர் வந்து பாத்தீங்கன்னா மிமுலஸ். மிமுலஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பயம், முழுக்க முழுக்க, அதாவது காரணம் தெரிந்த பயம். எதற்கெல்லாம் நம்ம பயப்படுவோம்? எனக்கு ரீசன் தெரியும். எனக்கு நாய் பார்த்தா பயம், எனக்கு பூச்சி பார்த்தா பயம், எனக்கு பல்லி பார்த்தா பயம், எனக்கு ஒரு விஷயம் தனியா போகிறதுக்கு பயம், எனக்கு இந்த பயத்துக்கான ரீசன் இதுதான், எனக்கு இருக்கிற பயத்துக்கு எனக்கு ஒரு ரீசன் இருக்குன்னா அந்த அது சார்ந்த பயத்துக்கு நம்ம மிமுலஸ் எடுத்துக்கலாம். பொதுவாவே குழந்தைங்களுக்கு அதிகப்படியா தேவைப்படும். பொதுவா வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுவாங்க, சில டீச்சர்ஸை பார்த்து பயப்படுவாங்க, சத்தமா பேசினா பயப்படுவாங்க, அழுவாங்க. சில குழந்தைங்க எல்லாம் பயந்தாலே அடிக்கடி சளி பிடிக்கும், ஜுரம் வரும், அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகும். அவங்களுக்கு அந்த இல்லைன்னா ஒண்ணு லூஸ் மோஷன் ஆகும், இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா? மோஷனே போக மாட்டாங்க. சோ இது மாதிரியான குழந்தைங்களை நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறவங்களா இருப்பாங்க. நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தொடர்ந்து நீங்க மிமுலஸ் கொடுக்கும் பொழுது அந்த பய உணர்வுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெக்கவரி ஆவாங்க.
சோ பொதுவாவே பயம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. யாருமே எனக்கு பயமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காரணத்துக்காக பயப்படுவோம். ஆனா குழந்தைகள் வந்து அவங்க வெளிப்படையா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்களோட பயத்தை. சோ குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் வந்து குழந்தை எனக்கு ரொம்ப பயந்த சுபாவம், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்க அப்படின்னா நீங்க மிமுலஸா தாராளமா கொடுக்கலாம். சரி, இந்த மலர்கள்லாம் கொடுத்தா ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட் வராது. ஏன் அப்படின்னா இந்த மலர்கள் முழுக்க முழுக்க மலர்களால தயார்படுத்துறது. இது வந்து சன் மெத்தட், அதாவது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல பூக்களை பறிச்சு போட்டு செய்யறது. சோ இது மலர்கள வந்து சன் மெத்தட்ல எடுக்குறாங்க. சோ இதுல வேற எந்த மெடிசின்ஸும் இங்க ஆட் ஆன் பண்ணல. முழுக்க முழுக்க இது ஆரோக்கியமானது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல ப்ரிசர்வேட்டிவ்னு பாத்தீங்கன்னா நம்ம மருந்துகளுக்கு பயன்படுத்துறது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றாங்க. சோ இதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இப்போ வந்து நான் ஹோமியோபதி மெடிசின் எடுக்கிறேன், இதை எடுக்கலாமான்னா தாராளமா எடுக்கலாம். அலோபதி மெடிசின் எடுக்கிறேன், நான் இதை எடுக்கலாமான்னா தாராளமா எடுக்கலாம். ஏதாவது பத்தியம் இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரி, பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் ஏதாவது எடுக்கணுமானா அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இது மலர்களை நீங்க இயல்பா சாதாரணமா எடுத்துக்கலாம். குடிக்கிற தண்ணியில குழந்தைங்களா இருந்தா 2 to 5 சொட்டுக்குள்ள குடுக்கலாம். பெரியவங்களா இருந்தா 10 சொட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு அரை டம்ளர் தண்ணியில 10 சொட்டு, குழந்தைங்களா இருந்தா 3 to 5 சொட்டு குடுக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் மலர்கள் அந்த மருந்து குடுக்கிற தன்மை. அதே மாதிரி இந்த மலர்கள் கொடுத்தா ஏதாவது பிரச்சனை வருமா, வேற ஏதாவது நோயை உற்பத்தி பண்ணிடுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதையுமே இந்த மலர்கள் பண்ணாது. மலர்கள் வந்து மனநிலையில தான் வேலை செய்யுமே தவிர உடல் ரீதியா எந்த நோய்க்கும் நம்ம கொடுக்கல. பய உணர்வு அதிகமா இருக்கிறவங்க சீக்கிரமா அடிக்கடி சிக்காவாங்க. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநிலையை சமநிலைப்படுத்தினாலே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தானாவே குறைஞ்சிரும். சோ அதுக்காக தான் பய உணர்வு இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியா மெமுலஸ் கொடுக்கும் பொழுது அவங்களோட அந்த பலவீனம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயி அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஓகேங்களா? அடுத்த மலர் வந்து பாத்தீங்கன்னா கிளமாட்டிஸ். கிளமாட்டிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கற்பனை. எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு இன்னைக்கு நாம வெளிய போறோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்த வெளிய போறத பத்தி மட்டுமே சிந்தனை பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது ஃபியூச்சரை பத்தின வருங்காலத்தை பத்தின எண்ணங்கள் அதிகமா இருக்கும். கனவுகளின் மன்னனா இருப்பாங்க. இவங்க அதிகப்படியா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலயே இவங்க அதிகப்படியான எண்ணங்கள் அதிகமா சிந்தனைகள் போயிட்டே இருக்கிறதுனாலயே இவங்களுக்கு என்ன ஆகும்னா மறதி ஏற்படும். அதே மாதிரி இவங்க ரொம்ப அதிகமா தூங்குவாங்க. கிளமாட்டிஸ்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி தூக்கம்னு சொல்லுவாங்கல்ல, பேசிக்கிட்டே இருக்கும் போதே ஒருத்தவங்க தூங்கி எந்திரிச்சிருவாங்க. ஒரு ஃபியூ செகண்ட் பேசிட்டே இருப்பாங்க, நல்லாதான் இருப்பாங்க, ஒரு செகண்ட்ல தூங்கி எந்திரிச்சிருவாங்க. சோ இவங்க நிறைய தூக்கத்துக்கு இதுவா இருப்பாங்க. எப்ப டைம் கிடைச்சாலும் தூங்கிடுவாங்க. ரொம்ப கவலையா இருந்தாலும் தூங்குவாங்க, சந்தோஷமா இருந்தாலும் தூங்குவாங்க. இவங்களுக்கு தூக்கம் அப்படின்றது சொர்க்கமா இருக்கும். அதிகப்படியா தூங்குறவங்க, ஏன்னா தூக்கம் அப்படின்றது அவங்களோட கற்பனைய ரொம்ப அதிகமா உணரக்கூடிய தன்மையை கொடுக்கும். எல்லாமே கற்பனையாவே இருக்கும். எல்லாமே நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே அதை கற்பனையா சிந்திச்சு அந்த கற்பனை உலகத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? சோ ஃபியூச்சரை பத்தின கனவுகள் அதிகமா இருக்கும். பொதுவாவே இந்த கிளமாட்டிஸ் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா தன்மை உடையவங்க. லக்ஸுரியா வாழணும், சீக்கிரம் சம்பாதிச்சிடணும், பெரிய அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்ச நாள்லயே அதிகமா சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. சோ இவங்க நிறைய இந்த சூதாட்டத்துல சூதாடுறவங்க, லாட்ரி டிக்கெட் மேல நிறைய ஈடுபாடு இருக்கிறவங்க, அதே மாதிரி பணம் ரெட்டிப்பா ஆகுற இதுல எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்றவங்க கிளமாட்டிஸ் மனிதர்களா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும்னா லைஃப் லாங் கஷ்டப்படணும், உழைக்கணும், சேர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் 10 வருஷம் உழைக்கணும், 20 வருஷம் உழைக்கணும், அதுல என் லைஃப் செட்டில் ஆயிடணும், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற எண்ணம் அதிகமா இருக்கும். சோ லக்ஸுரி லைஃபா அதிகப்படியா விரும்புறவங்களா இருக்கிறாங்க கிளமாட்டிஸ் மனிதர்கள். இப்ப நான் சொல்றது எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இந்த மலர்களை இன்னும் முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல போயிட்டு இன்னும் ஃபுல் வீடியோ ஆடியோவும் கேளுங்க. ஓகேங்களா? அடுத்த மலர், 4வது மலர். ஓகேங்களா? அக்ரிமோனி.
அக்ரிமோனி மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, பேசாம மடந்தையா இருக்கிறாங்க. மன அழுத்தம் இவங்களுக்கு அதிகப்படியா இருக்கும். வாய் திறந்து எதையுமே வெளிய சொல்ல மாட்டாங்க. எது இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், உடல்ல பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும், எந்த சூழல் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், யார்கிட்டயும் எனக்கு இது பிரச்சனை, எனக்கு இந்த சூழல்ல இருக்கேன் அப்படின்னு வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. வெளிய எப்பவுமே தன்னை வந்து ஒரு நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய மனிதர்களா வெளிய காமிச்சுப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையுமே வச்சு புழுங்கிப்பாங்க. சோ பொதுவாவே இந்த மனநிலை இருக்கிறவங்கல்ல ஒரு குறிப்பிட்டு சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க. அதே மாதிரி விடோவயர் இவங்க, அதே மாதிரி பெற்றோர் இல்லாத குழந்தைங்களா இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து இந்த அக்ரிமோனி தன்மை அதிகப்படியா இருக்குன்னு சொல்றேன். இவங்களுக்கு மட்டும்தான் சொல்லல. எல்லாருக்குமே அக்ரிமோனிஸ் தன்மைகள் யார் யாருக்கோ இருக்கலாம். ஆனா குறிப்பிட்டு இந்த தன்மை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா அவங்க தன்னுடைய இயலாமையே அதாவது சேஃப்டி இல்ல, நம்ம தனியா இருக்கிறோன்ற ஒரு பயத்தினாலேயே தன்னை வந்து நான் வந்து ஒரு ஃபேமிலியோட இருக்கேன், நான் ப்ரொடெக்ஷனோட வாழ்றேன் அப்படின்னு தன்னை வெளியே காமிச்சுக்கணுன்றதுக்காகவே இந்த அக்ரிமோனியோட மனநிலையிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாவே இவங்க அக்ரிமோனி மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சண்டை சச்சரவை விரும்ப மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க, எது கேட்டாலும் விட்டு கொடுத்துருவாங்க, ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி பார்கிங் பண்ணி எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னாலும் குடுத்துருவாங்க. எதுக்கு வாக்குவாதம், சரி நீங்க உங்களுக்கு வேணுமா, சொத்து கேட்டா கூட குடுத்துருவாங்க. குடுத்துட்டு எதுக்கு பிரச்சனை, எதுக்கு வம்பு, வேண்டாம் அப்படின்னுவாங்க. பொதுவாவே இவங்களோட மைனஸ் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. என்னோட சொந்த வாழ்க்கைய பத்தி வெளி உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. என்னோட என்னோட துன்பம் என்னோட மட்டும் இருக்கணும். வெளி உலகத்துக்கு நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா, நான் ஒரு ஃபேமிலி மேனா நல்லா இருக்கேன், இப்படிதான் நான் என்னோட குடும்பம் அப்படின்னு வெளியே காமிச்சுப்பாங்க. அவங்களோட சூழல் எந்த சூழல்லையும் மற்றவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களுக்கே இவங்களோட உண்மையான முகம் தெரியாது. இவங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் தெரியாது. இவங்க கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். அது நெருங்கிய நண்பர்கள் கூட தெரியாது. ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாங்க. வெளி பார்க்க பார்க்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஜோவியலா மற்றவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி ஜாலியா இருப்பாங்க. ஆனா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும் அவங்களோட பர்சனல் லைஃப். சோ இந்த அக்ரிமோனி மனிதர்கள் இப்படி இருப்பாங்க. பொதுவா இவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் வாங்கவே முடியாது. வெளிப்படையா வாய் திறந்து எதையும் சொல்லவே மாட்டாங்க. அடுத்தவங்க கிட்ட சொல்லி பிரச்சனை வேண்டாம், பிரச்சனை வராம தவிர்த்துக்கலாம், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஒரு சில ஆண்கள் வந்து இந்த மாதிரியான மனநிலையில டிப்ரெஷன்ல இருந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாதவங்க ஒரு சிலர், அதாவது அக்ரிமோனி டெண்டன்சில இருக்கிறவங்க, இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளி வரவும் முடியாம, அதுக்குள்ளேயும் இருக்க முடியாம, ஆல்கஹாலுக்கு இல்லைன்னா ஏதாவது போதை வஸ்துகளுக்கு அடிமையாவாங்க. சோ அந்த மாதிரியான மனிதர்களுக்கு தொடர்ச்சியா அக்ரிமோனி எடுத்துக்கும் பொழுது அதுல இருந்து வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வந்துடலாம். நான் சொல்றது எல்லா பழக்கமும் உடையவங்களுக்கு கிடையாது. இந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு இந்த மலர்கள் தீர்வு கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலைக்கு ஏற்பதான் அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும். சோ இவங்க அவங்களோட டிப்ரெஷன்ஸ்க்காக மற்றவங்க இவங்க செய்யற பழக்கம், இவங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குன்னே மத்தவங்களுக்கு தெரியாது. ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. சோ இவங்க இவங்க இவங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குன்னே இந்த நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பொதுவாவே அந்த கேரக்டரை பத்தி யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ரொம்ப நல்லவங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க ரொம்ப ஹாப்பியான லைஃப் லீட் பண்றாங்க அப்படின்னு தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அவங்களோட பர்சனல் லைஃப்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் அவங்களோட ரியல் ஹேபிட், அவங்க டிப்ரெஷனு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேட் ஹேபிட்ஸா இருக்கட்டும், அவங்களோட லைஃப், இது எல்லாமே. சோ அவங்களுக்கு தொடர்ச்சி அக்ரிமோனி குடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வருவாங்க. யாரெல்லாம் வாய் திறந்து பேசவே மாட்றாங்க, எதுவுமே பேசவே மாட்றாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க அக்ரிமோனி கொடுத்தாலோ இல்ல நீங்க அக்ரிமோனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நிறைய வாய் திறந்து பேசுவாங்க, மனசு விட்டு பேசுவாங்க. இது வரைக்கும் எதுவுமே பேசல அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா அக்ரிமோனி கொடுக்க கொடுக்க அவங்க மனசு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாங்க. சோ வீட்ல ஒரு சூழல்ல ரெக்கவரி பண்றதுக்கு இதை அழகா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்த மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிமோனிக்கு அடுத்தது சிக்கிரி. சிக்கிரி அப்படின்றது 5வது மலர். ஓகேங்களா? நம்ம இப்போ இம்பேஷண்ட், மிமுலஸ், கிளமாட்டிஸ் பார்த்திருக்கோம், அக்ரிமோனி பார்த்திருக்கோம். இப்ப 5வது மலரா சிக்கிரி பாக்குறோம். சிக்கிரி அப்படின்றது தாயின் அன்பு அப்படின்னு சொல்லுவோம், தாயின் மலர்ன்னு சொல்லலாம். எப்போதும் ஆஹ் அதாவது மற்றவங்களோட துணைய தேடுறவங்க இந்த சிக்கிரி மனிதர்களா இருப்பாங்க. இவங்க கொஞ்சம்
சுயநலவாதி. அதாவது ஆஸ் அ மதரா, அதாவது ஒரு பெற்றோரா இருக்கிற வரைக்கும் இவங்க ஒரு நல்ல பேரண்டிங் சொல்லலாம். ஒரு இவங்கள மாதிரி ஒரு பெற்றோர் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ கேர் பண்ணிப்பாங்க. என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. அவ்வளோ அக்கறையா பார்த்துப்பாங்க. ஆனா இந்த இந்த அக்கறை எப்போ அடுத்த கட்டமா மாமியாரா மாறுதோ அப்பதான் அவங்களோட அந்த நிழல் தன்மை வெளிப்படும். ஓகேங்களா? தாயா இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய மனநிலை எப்போ மாமியாரு அப்படின்ற ஒரு பொசிஷன் வருதோ அப்படியே அவங்களுக்கு ரிவர்ஸா மாறிடும். இவங்க கொஞ்சம் சுயநலமா இருப்பாங்க. தன்னோட சுயநலத்துக்கு தன்னோட பிள்ளைகளோட வாழ்க்கையே பலியானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க. சோ தன்னோட ஈகோ அங்க விட்டு போயிடக்கூடாது, என்னோட மரியாதை அங்க கெட்டு போயிடக்கூடாது, நான் சொல்றது அங்க நடக்கணும். இப்ப நான் மட்டும்தான் அந்த குடும்பத்தை வழி நடத்த முடியும், என் பிள்ளை நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவா இந்த மாமியார் மருமக பிரச்சனைக்கு, குடும்பம் ரீதியான பிரச்சனைக்கு இந்த சிக்கிரி வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடியா இருக்கும். ஓகேங்களா? சிக்கிரிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அத வீடியோல ஃபுல்லா நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். நீங்க அதை போய் பாருங்க. ஓகேங்களா? அடுத்த வேற எதுக்கெல்லாம் சிக்கிரி அப்படின்னா, அத்தியாவசிய தேவை, எனக்கு டெய்லி அத்தியாவசிய தேவை கூட கையில பணம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு வர காசு, எனக்கு சம்பளம் வாங்கினா ஒரு 10 தேதிக்குள்ள காலி ஆயிடுது, 20ஆம் தேதிக்கு மேல நான் கடன் வாங்கிதான் வாழ்க்கையை ஓட்டுறேன் அப்படின்னா தொடர்ச்சியா சிக்கிரி எடுத்துக்கலாம். நீங்க ஒரு மாசம் தொடர்ந்து சிக்கிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தியாவசிய தேவைக்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஒரு மணி உங்க கையில வருது அப்படின்னா அந்த மணிய தேவையில்லாத செலவுகளை செய்யாம சிக்கனமா செலவு செய்து சேமிக்கக்கூடிய மனநிலையை கொடுக்கறது சிக்கிரி. ஓகேங்களா? அதனால சிக்கிரி தொடர்ந்து எடுக்கும் பொழுது யாரெல்லாம் இது வரைக்கும் சேமிப்பு எனக்கு பண்ணவே தெரியல, நான் சேமிப்பு இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை, எனக்கு எவ்வளவு வந்தாலும் செலவாயிடுது, என்னால சேமிச்சு வைக்கவே முடியலன்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாரும் நீங்க தொடர்ச்சியா சிக்கிரி எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஒரு 2 மந்த் 3 மந்த்லயே நீங்க சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அட்லீஸ்ட் இது வரைக்கும் என்னால 10 ரூபா கூட எடுத்து வைக்க முடியலன்னா இதுக்கப்புறம் எடுத்து வைக்கக்கூடிய சூழல் உருவாகிடும். ஓகேங்களா? சோ நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம், சேமிப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் என் லைஃப்ல சேமிப்புன்றதே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சேமிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்போ நம்மளோட மனநிலை மட்டும்தான் சேமிப்பு அப்படின்றத விஷயத்த முடிவு பண்ணும். ஓகேங்களா? நம்மளோட செலவுகளை சரியா கையாண்டோம் அப்படின்னா சேமிப்பையும் நம்மளால செய்ய முடியும். அதை எப்படி பண்றது? எல்லாரும் சொல்லுவாங்க, நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு கோவம் வரும், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நாங்க எங்க செய்யறது அப்படின்ற மாதிரி நம்ம கோவமா பேசுவோம். ஆனா நீங்க தொடர்ந்து சிக்கிரி மட்டும் எடுங்க, அது அந்த வேலையை தானா செய்ய வைக்கும். நம்மள ஒவ்வொரு செலவையும் இது நமக்கு அவசியமா, இது தேவையா அப்படின்றத புரிய வைக்கும். சோ இது நம்ம மத்தவங்க சொன்னாதான் நமக்கு ஈகோ வந்து இடிக்குது, இல்லைங்களா? ஆனா நம்மளோட உள்ளுணர்வே நமக்கு கைட் பண்ணி இது தேவையில்லாத செலவு தானே அப்படின்றத புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சிக்கனமா செலவு பண்ணி வைக்கும். இப்ப நீங்க ஒரு பர்ச்சேஸ் போறீங்க, ஒரு மந்த்லி ஒரு ப்ரொவிஷன் பாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க, ஒரு 3000 எடுத்துட்டு போறீங்க ஒரு ப்ரொவிஷன் போடுறதுக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா அங்க போனோம்னா 3000 ரூபாய் கணக்கு பண்ணி போனா 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆயிடும். ஆனா நீங்க சிக்கிரி எடுத்துட்டு இந்த சிக்கிரி மலரை எடுத்துட்டு நீங்க ஷாப்பிங் பண்ணி பாருங்க, இந்த 3000ல கண்டிப்பா கையில 10 ரூபாயாவது மிச்சம் இருக்கும். மிச்சம் கொண்டு வந்து நீங்க வீட்டுல வைப்பீங்க. தேவையில்லாத ஒரு பொருளை வாங்க மாட்டீங்க. இந்த ஆஃபர்ன்னு தூக்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சு வேஸ்ட் ஆக்கி கொட்ட மாட்டீங்க. நிறைய விஷயத்த தவிர்க்க முடியும். ஓகேங்களா? சோ அதாவது செலவை சரியா செய்யறதுக்கு சிக்கிரி எடுத்துக்கலாம். ட்ரெஸ் எடுக்க போனாலும் சரி, ஒரு பர்ச்சேசிங் போனாலும் சரி, நீ எங்க போனாலும் நீங்க சிக்கிரி எடுத்துட்டு போய் பாருங்க, செலவுகளை குறைக்கும். அதாவது அவசியமானதை வாங்க வைக்கும், தேவையில்லாத செலவுகளை குறைக்கும் சிக்கிரி. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரியா வியாபாரம் இல்ல, அத்தியாவசிய தேவை, இன்னைக்கு எனக்கு பஸ் போட கூட காசு இருக்க மாட்டேங்குது அப்படின்னா அவங்களும் நீங்க தொடர்ச்சியா சிக்கிரி எடுக்க 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 அந்த சூழல்கள் மாறும். ஓகேங்களா? இதை நான் சொல்றது அத்தியாவசிய தேவை. இன்னைக்கு பொழுதுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இதுதான் என்னோட அத்தியாவசிய தேவைன்னா அந்த அத்தியாவசிய தேவையை சரி செய்யும்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்ப நான் எனக்கு பணம் வேணும், அப்ப நான் டெய்லி சிக்கரி எடுத்தா எனக்கு நிறைய பணம் வருமானா? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு செலவுக்கு வெளிய போகணும், அவசரமா வெளிய போகணும், எனக்கு இன்னைக்கு ஒரு ரூ. 100 வேணும், இல்ல ஒரு ரூ. 500 எனக்கு அவசியமா வேணும் அப்படின்னா, அந்த பைசா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஒரு முயற்சி பண்ணீங்க, ஒருத்தவங்ககிட்ட கேக்குறீங்கன்னா, அது கிடைக்கும். அதே மாரி நீங்க தொடர்ச்சியா எடுக்கும் பொழுது, இருக்கிற பணத்த சரியா மிச்சம் பண்ணி, செலவு பண்ணி, அத சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. அடுத்தது யார்கிட்டயும் போய் கையேந்த மாட்டீங்க. சோ மலர்கள எடுக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கை சூழலையே மாத்திடும். இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நீங்க மத்தவங்க கிட்ட தான் போய் நிக்கிறீங்க அப்படின்னா, தொடர்ச்சியா நீங்க எடுக்க 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 யா மத்தவங்க கிட்ட போகாம உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தையே வச்சு எப்படி நீங்க மேனேஜ் பண்ணலான்றத கத்துப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது வேற எதுக்கெல்லாம் சிக்ரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிச்சத்துக்குன்னு சொல்லிட்டேன். சிக்கனத்துக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாரி தேவையில்லாத இந்த இந்த ஆஃபர் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீன்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸ்பைரி ஆற பொருள என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு 2 மாசம் தான் டைம் இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பாக்கெட் வாங்குனா 2 பாக்கெட் வாங்குனா 1 ஃப்ரீன்னு போடுவாங்க. நம்ம என்ன பண்ணிருவோம், பரவாயில்லையே ஃப்ரீயா இருக்குதேன்னு மொத்தமா வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா 2 மாசம் கழிச்சு நம்ம அத கீழ தான் கொட்டுவோம். சோ அந்த மாரியான விஷயங்கள தவிர்க்கலாம். ஆ ஆரோக்கியமான விஷயத்த ஃப்ரெஷ்ஷா வாங்குனாலும், அ நல்லதா வாங்கி பயன்படுத்துவோம். அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வச்சிரும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா, உறவுகள்ல இந்த மாமியார், மருமக பிரச்சனையா இருக்கட்டும், குழந்தைங்க, பிள்ளைங்களோட ப்ராப்ளமா இருக்கட்டும், ஆ டாமினேட் பண்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல எனக்கு ஃபேமிலிய ரன் பண்ணவே தெரியல. எனக்கு என்னோட பேரண்ட் இல்லாம, எங்களோட பேரண்ட்ஸோட கைடு இல்லாம, என்னோட ஃபேமிலிய பெர்சனலா என்னால தனியா வழி நடத்தவே முடியல. நாங்க எல்லாரும் ஒர்க் பண்றோம். எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. சோ, அதனாலேயே ஒருத்தவங்க நான் டிபெண்ட் பண்ணியே லைஃப் லீட் பண்றேன் அப்படின்னா, சிக்ரி தொடர்ந்து எடுத்தீங்கன்னா, உங்களோட லைஃப நீங்களே இண்டிவிஜுவலா லீட் பண்ண கத்துப்பீங்க. ஓகேங்களா? இதுவரைக்கும் நீங்க யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க. எவ்வளவு சூழல்லயும் யாரையாவது டிபெண்ட் பண்ணியே தான் உங்க லைஃப் போயிட்டு இருக்குன்னா, சிக்ரி தொடர்ந்து எடுக்கும் பொழுது, அது முழுக்க முழுக்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, நீங்களே தனிப்பட்ட முறையில வாழ்றதுக்கான விஷயத்த கத்துக் கொடுக்கும். இதுவரைக்கும் நம்ம 5 மலர்கள பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது 6வது மலர் வெர்வைன். வெர்வைனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை, வேலை, வேலை அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க. ஆ எப்ப கேட்டாலும் டைமே இல்ல அப்படின்னுவாங்க. ஆனா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வேலைய பார்த்துட்டே இருப்பாங்க. எப்ப கேட்டாலும் நேரமே இல்ல, நேரமே பத்தல. எங்கேயாவது போணும்னு நெனைக்கிறேன். எனக்கு டைமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நேரம் வேலை வேலைன்னு பார்ப்பாங்க. இவங்களுக்கு எப்படின்னா, அந்த வெறுவைன் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப திறமைசாலி. ஓகேங்களா? ஆனா என்னன்னா இவங்களோட பிரச்சனை, இவங்களுக்கு ஒருத்தவங்க வேலை சொல்லணும். இவங்க யாருமே பண்ணாதத இவங்க அழகா பண்ணிருவாங்க. எல்லாரும் ஈஸியா பண்றத இவங்களுக்கு அது புடிக்காது. அது அவங்களுக்கு பண்ணவும் வராது. ஓகேங்களா? ஆனா எல்லாராலயும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, இந்த வெர்வைன் மனிதர்கிட்ட குடுத்தீங்கன்னா, அவங்க அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சீக்கிரம் முடிச்சுருவாங்க. சோ இவங்க எப்படின்னா சேலஞ்சிங்கான விஷயத்த ஆ ரொம்ப ஸ்போர்ட்டிவா செய்யக்கூடிய மனிதர்களா இருப்பாங்க. ரொம்ப இவங்களும் இந்த இம்பேஷன்ட் தன்மையில சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த துருதுருன்னு இருப்பாங்கன்னு, அந்த மனநிலை இதுலயும் கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த 2 மனநிலையும் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த மனிதர்கள சரியா கண்டுபிடிச்சிடலாம். இவங்களும் துருதுருன்னு இருப்பாங்க. ஆனா என்னன்னா, எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. ஒரு விஷயத்த அடுத்தவங்க சொல்றத காது குடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, தனக்கே ரொம்ப ஓவர் அறிவு இருக்கு. நான் ரொம்ப அறிவாளி. எனக்கு எல்லாம் தெரியும் அப்டின்ற எண்ணம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பொதுவாவே தனக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். தன்னை வந்து எப்பவுமே மேம்படுத்திப்பாங்க. அ எனக்கு எல்லாம் தெரியும். என்னால அத முடிச்சிரும். நான் இதெல்லாம் முடிச்சுட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அப்டின்ற எண்ணம் அதிகமா இருக்கும். இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டே பல நேரத்துல இவங்க டிராபேக் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாரி இவங்க மல்டி டாஸ்க் பண்ணுவாங்க. மல்டி டாஸ்க்னா எல்லா வேலைகளும் செய்வாங்க. இவங்க கிட்ட ஒரு பொறுப்ப குடுத்தீங்கன்னா, அந்த என்ன நம்பி ஒருத்தவங்க குடுத்துட்டாங்க. அந்த பொறுப்ப நான் இப்ப சரியா முடிக்கணுன்ட்டு, அ தன்ன வருத்தி அந்த வேலைய முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த வேலைய முடிக்கிற வரைக்கும் அவங்க உடம்புல எந்த சூழல்லயும் என்ன நடந்தாலும், ஏதாவது பிரச்சனை வந்தாலும், இல்ல ஏதாவது அடிபட்டா கூட அந்த வலியோ, வேதனையோ இவங்களுக்கு தெரியாது. தன்ன ரொம்ப வருத்தி வேலை செய்வாங்க. ஓகேங்களா? ஆனா பெர்ஃபெக்ட்டா முடிச்சுருவாங்க. பெர்ஃபெக்ஷனிஸ்ட். இவங்க ரொம்ப திறமைசாலி, ரொம்ப அறிவாளி. எல்லாமே இருக்கும். அதுதான் இது அவங்களோட டிராபேக்கும் கூட. பிளஸும் அதுதான், மைனஸும் அதான். ஓகேங்களா? அ இது அவங்களுக்கு நல்ல பேரையும் குடுக்கும். அதே சமயம் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் தான் இவங்களுக்கு சில கெட்ட பெயர்களையும் ஏற்படுத்தும். துருதுருன்னு இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. எப்பவுமே தனியா இருக்க விரும்புவாங்க.
ஜாலியா இருக்கணும். அதாவது தனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு வச்சுப்பாங்க. அந்த வட்டத்துக்குள்ளதான் இருப்பாங்க. தன்னோட விஷயத்துல யாரும் நுழையக்கூடாது. அடுத்து என்னோட இதுல யாராவது வந்தாங்கன்னா இரிட்டேட் ஆவாங்க. யாரும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவங்களை யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. தான் கரெக்டா இருக்கேன், ஐ எம் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மைண்ட் செட்டப்ல இருப்பாங்க. இவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க நினைக்கிறதுதான் கரெக்ட் அப்படின்னு பேசுவாங்க, ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, கத்துவாங்க, எரிச்சல் படுவாங்க. பட் ஆனா இவங்களோட அந்த தன்மை இருக்கு இல்லையா, திறமை இருக்கு இல்லையா, திறன் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நான் நல்லா தானே இருக்கேன், நான் பெர்ஃபெக்டா தானே இருக்கேன், ஐ எம் கரெக்ட் அப்படின்ற மைண்ட் செட்டப் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆர்வம் ஜாஸ்தி. இந்த நம்ம ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ரொம்ப ஆர்வ கோளாறா இருப்பாங்க. நீங்க ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா டக்கு டக்குன்னு டான் எந்திரிச்சு முன்னாடி வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னா வெறுவேனா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ தப்பாவது எந்திரிச்சு சொல்லிடுவாங்க. தப்பா சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு எந்திரிச்சு நின்றுவாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு 20 பேர் 30 பேர் இருக்காங்கன்னா அந்த அதுல ஒரு மனிதரை எல்லாருக்கும் தெரியுதுன்னா கண்டிப்பா அவங்க வெறுவைனா இருப்பாங்க. வெறுவைன் அப்படின்றது லீடர்ஷிப் குவாலிட்டி. வழி நடத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் முன்னிருந்து நிறுத்தவங்களா இருப்பாங்க. எப்பவுமே பின்னாடி யாரு முன்னாடி போய் நிக்க மாட்டாங்க. முன்னாடி நின்னு வழி நடத்தணும்னு நினைப்பாங்க. அதனாலயே தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நிறைய கேள்விகளை கேட்பாங்க. நிறைய விஷயத்த பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அதன் மூலியமா தனக்கு பெருமை வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. தட்டி கொடுத்து வேலை வாங்கினா சூப்பரா வேலை வாங்கிடலாம். ஆனா இவங்களை அதிகாரம் பண்ணா இவங்க கிட்ட இருந்து எதையுமே வாங்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சோ இவங்களுக்கு தேவை என்னன்னா அப்ரிசியேஷன். அப்ரிசியேஷன் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பூஸ்ட். இவங்கள கையாளுறவங்கள சரியா புரிஞ்சுக்கிட்டா அழகா இவங்களை கையாண்டலாம். இவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனையும் நீ உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்ல அப்படின்னு சொன்னாவே போதும், சூப்பர், யாரும் பண்ண முடியாது, நீங்க பண்ணிட்டீங்கன்னாலே போதும். அவங்களுக்கு தலையில கிரீடம் வச்ச மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவங்களுக்கு தேவை அப்ரிசியேஷன். யூ ஆர் அ குட் பர்சன் அப்படின்னு சொன்னாலே போதும். அவங்களுக்கு அந்த அப்ரிசியேஷனுக்கு அடிக்டடா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுல அவங்களுக்கு நல்லது வருதா கெட்டது வருதான்லாம் இல்ல. அவங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் ஒண்ணு இருந்தா போதும். இத மற்றவர்கள் பயன்படுத்திப்பாங்க. இவங்களோட திறனை அடுத்தவர்கள் அதிகமா பயன்படுத்திப்பாங்க. சோ இது இவங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ, பொதுவா அடுத்தவங்களுக்கு தான் அதிகமா பயன்படும். சோ அந்த இவங்க என்னன்னா அந்த அப்ரிசியேஷனுக்கோ யாரெல்லாம் இவங்களை சரியா கையாளுறாங்களோ அவங்களுக்கு போய் நிறைய வேலை செய்வாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய விஷயம் அடுத்தவங்களுக்காகவே வாழ்வாங்க. சோ தனக்குன்னு ஒண்ணு வாழ்றதை விட இந்த இந்த பெருமைக்காக அடுத்தவங்க தன்னை வந்து பெருமையா பேசணும், என்ன வந்து என்ன சொல்றது, நல்லவன் சொல்லிட்டான் அதனால நான் 4 அடி எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னு சொல்லுவாங்க இல்லையா காமெடியில, அது மாதிரி இவங்க தன்னை ஒருத்தவங்க அன்பா பேசி நீ ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டா போதும், இவங்க தன்னோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமா அவங்களுக்காக ஓடி பேர் எடுக்கணும்னு நினைப்பாங்க. சோ இவங்களை சரியா கையாண்டோம் அப்படின்னா, இவங்களை அழகா ஹேண்டில் பண்றதுக்கு இந்த மலர்களை தொடர்ந்து கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க பேலன்ஸ்டா ஆயிடுவாங்க. சோ இது திறனும் அவங்களுக்கு பிளஸும் மைனஸும் ஒரே விஷயம் அப்படின்றதுனால அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க சரியா இவங்களை புரிஞ்சுட்டு கையாண்டா இவங்கள மாதிரியான ஒரு நல்ல குட் பர்சன், சேலஞ்சிங்கான பர்சன் வேற யாரும் கிடையாது. ஒரு குட் அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி உடையவங்க, இந்த டீம் லீடர் வேலை பாக்குறவங்க, கோஆர்டினேட்டர்ஸா இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு ஒரு டீமை வழி நடத்தக்கூடிய சூப்பர்வைசரா இருக்கிறவங்க, மேனேஜரா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறுவேனா இருப்பாங்க. சரியா கையாளுறவங்களா இருப்பாங்க. இல்லங்க நான் வேலை பார்த்தேன், பட் ஆனா எனக்கு அது ஒரு ஒரு சக்சஸே வரமாட்டேங்குது, எனக்கு ப்ரமோஷனே வரமாட்டேங்குது அப்படின்றவங்க தொடர்ந்து வெறுவேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டீமை அழகா வழி நடத்தக்கூடிய தன்மை வரும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு மொத்தம் நம்ம 6 மலர்களை நம்ம பார்த்திருக்கோம். நம்ம அடுத்த வகுப்புல மிச்ச மலர்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். இந்த 6 மலர்களை நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இந்த 6 மலர்களை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, ஃபுல்லாவே லிசன் பண்ணுங்க. நீங்க அடுத்த கிளாஸ்ல உங்களோட டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இப்ப இந்த நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்த 6 மலர்களை யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்பு. அம்மா வந்து இது வரைக்கும் மொத்தம் 38 மலர்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த மலரை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது பிறந்ததுல இருந்து குழந்தைங்களுக்கு ஒரு குணம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும். அது இந்த காலகட்டம் வந்து தம்பதியர் தனியா வாழ்றாங்க. அம்மா சொன்ன மாதிரி அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தாங்க. ஒரு பெரியவங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க. அதனால இப்ப மன அழுத்தங்கள் ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அப்போ இந்த மலர் மருத்துவத்துல இந்த மலர்களை அவங்களோட கேரக்டர் ஏதோ அதுல என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ எந்த பிரச்சனை இருக்கோ அந்த மலரை தாராளமா அவங்களே கடையில போய் வாங்கி
அந்த 10 சொட்டு. இதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஆங்கில மருத்துவம் சைடு எஃபெக்ட்னு சொல்லி அக்குபஞ்சர், மலர் மருத்துவம், ஹோமியோபதி இப்படி தான் போறாங்க. அதில் நம்ம எந்த மெடிசன் எடுத்தாலும் இந்த மலர் மருத்துவத்தை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை தெளிவாக நம்ம எடுக்கலான்ட்டு இன்னைக்கு ஒரு 6 மலரை ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த மலரை பற்றிய விளக்கம் கூட அம்மா பிளேலிஸ்ட்டில் போனால் தெளிவாக, ஏன்னா ஒரு நாளைக்கு அம்மா 3 மலர் அப்படிதான், 2 மலர் கூட கொடுத்துருக்காங்க விளக்கம். அந்த மலரை பற்றிய விளக்கங்கள் நிறைய இருந்தால் அது 2 மலர் 3 மலர் கூட கொடுப்பாங்க. அப்போ திருப்பி இப்போ இந்த 6 மலர் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஏதாவது நமக்கு இந்த குணம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மலர் நம்ம தாராளமா கடையில வாங்கி எடுக்கலாம். அந்த அளவுக்கு அம்மா தெளிவா விளக்கியிருக்கிறாங்க. எல்லாருமே துரியத்துக்கு வந்துடலாம். மிக சிறப்பாக மலரும் அறிவும் பாகம் 1 அப்படிங்கிற தலைப்புல அந்த மலர்களை பத்தி 6 மலர்களை பத்தி இன்னைக்கு தெளிவா விளக்கம் கொடுத்த மலர் மருத்துவர் தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். மலர் மருத்துவர் தமிழ்ச்செல்வி ராஜேஷ் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா தொண்டு மென்மேலும் சிறக்க இறையருள் குருவர் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். இது சம்பந்தமா அம்மா கிட்ட ஏதாவது உங்களுக்கு இந்த 6 மலர் இன்னைக்கு சொன்ன 6 மலர்ல உங்களுக்கு ஏதாவது தெளிவா கேட்க வேண்டியது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். கலைச்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த சொல்லுங்கம்மா. நிகழ்வாக ஓகேங்கம்மா, ஒரு நிமிஷம். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இறை ஆசிரியர் இறைமதன் ஐயாவின் தற்சோதனை நிகழ்வு நடைபெற உள்ளது. நாளை அதிகாலை 4 மணி முதல் அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். சிறப்பு தவங்களும் சிறப்பு சித்தர் குழு நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. வாழ்க வளமுடன். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோமாக. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்து கொள்ளலாங்க. முதல் அன்பர் செவ்வேல் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்க, கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நம்ம இந்த வெர்வின் உள்ளவங்க நான் இப்போ எதுன்றோம், என்னுடைய மனைவி தான், நீங்கள் சொன்னதில் கேட்டேன். ஆனால் அவங்க நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. அவங்க சொல்கிறத பிரகாரம் எதுக்கு நம்ம சொல்கிறோமோ சொன்னால் நம்பன்றாங்க. நம்ம எதாவது எதிர்த்து பேசினா அவங்களுக்கு கோவம் வந்துடுது. அந்த கோவத்தன்மையில் நம்மக்கிட்ட ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுது. அதனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம எந்த இதை பாதிப்பும் ஏற்பட மாட்டோம். அதேமாரி அவங்களுக்கு நம்ம ஏதாவது தடை சொன்னால், ஒரே ஒரு உண்மைக்கு புறமான சொன்னால் கூட அவங்களுக்கு அந்த மனசு ஒத்துக்க மாட்டுதுங்கம்மா. அவங்களுக்கு நம்ம இன்னும் நம்ம நல்ல வழிகள் படுத்தினா, ஏன்னா கோபம் அதோட வந்து அந்த வைராக்கியமாக இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட பேசுறதில்ல, எதுன்றதில்ல, அந்த குணங்கள் அந்த ஏற்படுது. நம்ம அதுக்கு நம்ம இந்த மலரை கொடுத்தா சரியாயிடுங்களாம்மா? கண்டிப்பா கண்டிப்பா சரியாகும். நீங்க இந்த ஃபுல் வீடியோ போய் பாருங்க பிளேலிஸ்ட்ல. அதாவது நம்ம இந்த சேனல் இருக்குல்ல, யூடியூப் சேனல் இருக்கு, அதுல போனீங்கன்னா மலர் மருத்துவர் தமிழ்ச்செல்வின்னு போட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல நம்ம ஆரம்ப கட்டத்துல இருந்து யூடியூப்ல சொல்லுங்க. யூடியூப்ல மலர் மருத்துவம். ஆமா, அதாவது இந்த நம்மளோட இறை சாதன மையம் யூடியூப் சேனல்ல, அதே யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க பிளேலிஸ்டுக்கு போகணும். பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா தமிழ்ச்செல்வி ராஜேஷ் மலர் மருத்துவம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸும் வரும். அதுல ஆரம்ப கட்டத்துல நம்ம 1 இயர்க்கு மேல கொடுத்துட்டு இருக்கோம். ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்ப வீடியோஸை ஒவ்வொன்னா கேட்டுட்டு வரலாம். அதுல நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான மலர் எதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கிரி கேளுங்க. அதே மாதிரி வெர்வைன்னு, சிக்கிரி வெர்வைன்னு 2யும் நீங்க கேளுங்க. கேட்டுட்டு அதன் பிறகு நீங்க உங்களுக்கு இது அதுல எது அவங்களுக்கு அதிகமா இருக்கோ அந்த மலர்களை நீங்களே தனிப்பட்ட முறையில வாங்கி நீங்க எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வேலை செய்யும். சரிங்கம்மா, ரொம்ப இதுமா இறை சாதன மையத்தில் சரிங்கம்மா. அப்படியே டிராப்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டா போதுமா மாமா? நீங்க 1/2 டம்ளர் தண்ணியில 10 சொட்டு விட்டு நீங்க குடுக்கலாம். சரிம்மா, ரொம்ப நல்ல சிறப்பா சொன்னீங்க. குணங்கள் ஃபுல்லா எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்கம்மா, ரொம்ப நல்லதுமா. நன்றி நன்றி. தமிழ்ச்செல்வி பிளேலிஸ்ட் தமிழ்ச்செல்வி அம்மா பிளேலிஸ்ட்ல போய் தமிழ்ச்செல்வின்னு பார்க்கணும்லம்மா அதுல? ஆமா ஆமா, தமிழ்ச்செல்வி ராஜேஷ் மலர் மருத்துவம் அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்கம்மா,
ஓகேம்மா, ரொம்ப சரிங்களா? சிறப்புமா, மிக்க மகிழ்ச்சிம்மா, நன்றி நல்லா நன்றி சொன்னீங்கம்மா. நன்றி. நன்றிங்கய்யா. அடுத்ததாக ஆ, சரிதா கார்த்திகேயன் அவர்கள் அன்மியூட் கொடுத்துக்கங்க, பேசலாங்க. ஹலோ, வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. இது வந்து மனசுக்கு மட்டும்தான், உடல் நோய்க்கு உண்டாமா? இந்த பைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு எதுவும் குடிக்கலாமாம்மா? எப்படிம்மா அது? இல்ல, அதாவது அவங்களோட மனநிலை அதிகப்படியான தன்மைக்கு வரும்பொழுதுதான் உடல்ல ரீதியான நோய்கள் வருது. ஓகேங்களா? சோ நீங்க இந்த மலர்களை ஒவ்வொன்னா கேட்டுட்டே வாங்க. உங்களோட மனநிலைக்கு எது அதிகப்படியா ஒத்து போகுதோ அந்த மலர்களை எடுத்துக்குங்க. உங்களுக்கு இருக்கிற ம், நோயோட தன்மை அது குறைய ஆரம்பிச்சிடும். இங்க நம்ம மலர்களை வந்து நோய்க்குன்னு தனிப்பட்ட முறையில நம்ம கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இது ம். நோய்க்கான மருந்தே கிடையாது. இப்ப என்னோட மனம் அதிகப்படியா ரொம்ப கவலைப்படுது, அது ரீதியா என் உடல்ல ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு அந்த மலர்கள் எடுத்தாலே அந்த நோய்க்கு சரியான தீர்வு. நீங்க ஒவ்வொரு ம், மலரையா கேட்டுட்டே வாங்க. உங்களுக்கு எந்த ம். மலர் அதிகமா, இந்த மலரை நான் கேட்கும் போது அது எனக்காகவே சொன்ன மாதிரி இருக்கு, முழுசாவும் எனக்கு பொருந்துது அப்படின்னா நீங்க அந்த மலரை நீங்க தொடர்ந்து எடுத்தீங்கன்னா உங்க உடல் ரீதியா இருக்கிற பிரச்சனை தானாவே கொஞ்சம் கொஞ்சமா குறையுறத நீங்க பார்க்கலாம். சோ நீங்க நோய்க்காக ஓகே. பார்க்காம உங்க மனநிலைக்கு ம். ஏத்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாலே உடல் நோய் சரியாயிடும். ஓகேம்மா, நன்றிம்மா, வாழ்க வளம். நோய்க்கு மருந்து தேடுனீங்கன்னா மருந்து ம், வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ம். ஆ, மருத்துவம் அப்படின்றது அந்த நோய்க்கு நீங்க மருந்து சாப்பிடுவீங்க. அந்த நோய் எதனால வருது? மனநிலையால வருது. அப்போ மனநிலை எப்பெல்லாம் நீங்க அதிகப்படியா கவலைப்படுறீங்களோ, எப்பெல்லாம் ஏதாவது ஒரு சூழல் வருதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனை அதிகமாகும். அப்போ மருந்த ஓகே. நீங்க தேடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லா மருந்துகளை தேடி தேடி ஓடுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க மனநிலைய பார்த்து எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ம். மனநிலைய சரியாகிற வரைக்கும் அந்த மலரை மட்டுமே தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே அந்த நோய் திரும்பி திரும்பி வராம கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி தொடர்ச்சியா எடுக்க 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 அந்த நோயோட தன்மையே மறைஞ்சிரும். ஓகேம்மா, சரிம்மா, வாழ்க வளம். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்தது புனிதா நன்றி. அம்மா அவங்க நன்றி. அன்மியூட் கொடுத்துக்கங்க, பேசலாங்க. புனிதா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா, பேசலாங்கம்மா. ஒரு டைம் டச் பண்ணுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. பேசுங்கம்மா. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், நான் சொல்லுங்க. உங்கள்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், மலர் மெடிசன்ஸ்லாம். ஓகே ஓரளவுக்கு திருப்திப்படுது. ஆனா என்னுடைய பொண்ணுக்கு வந்து பீரியட் ஆகும். பீரியட் ஓகே ஆயிட்டு கொஞ்ச நாள், ஒரு மாசம் 1.5 மாசம் அந்த பீரியட் வரும். ஹோமியோபதி ஓகே. மெடிசன் கொடுக்குறேன். பட் ஆனா அது நிக்க மாட்டேன், நிப்பாட்ட முடியல. அப்புறம் உடைச்ச ஓகே, கடலை வீட்டுல எல்லாமே பண்றேன், ஆனா நிக்கல. சரி. என்ன அவங்க பண்றது? ரொம்ப அதாவது டைம் கான்சியஸ் இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா? ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. ரொம்ப பேச அதாவது மாட்டாங்க தவிர்த்து யாருக்கிட்டையும். எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா? புரியலங்க. இல்ல, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு ஏதாவது சொல்லுங்களேன், நான் சொல்றேன். அவங்க மனநிலை வந்து ரொம்ப மௌனமா இருப்பாங்க, சைலண்டா. கிடைக்கல, வேலை கிடைக்கலன்ற ஒரு விரக்தி இருக்கும். பிகாம் முடிச்சுட்டு சிஎம்ஏ படிக்கிறாங்க. ஆனா ஓகே படிக்கிறத 2 தடவை, அது 4 அட்டெம்ப்ட் எழுதிட்டாங்க. ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிடும். அந்த ஓகே. மனநிலை மட்டும் ரொம்ப இருக்கும். நான் அதை வந்து சொல்லுவேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த ஃப்ளவர் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் நான் சரி, படிக்கிறதுக்காக. நான் சில இது சொல்றேன். நீங்க அதனோட பேர் உள்ள வீடியோவை போய் ஆ பாருங்க. சரிங்களா? ஆ பார்த்துட்டு அவங்களோட மனநிலைக்கு ஒத்து போகுதுன்னா அந்த மலர்களை நீங்க தொடர்ந்து அவங்களுக்கு கொடுங்க. தொடர்ச்சியா 3 மாசம் கொடுங்க. கொஞ்சம் ஆ கொஞ்சமா சரியாயிடும். ஓகேங்களா? இப்ப இப்ப லார்ச் பீரியட் தானேங்க மேடம்? பீரியட். லார்ச் பீரியடுக்காக லாஸ்ட். குடுக்கல. நீங்க அவங்க ம். சொன்னீங்கல்ல, இப்போ அவங்க ஒரு ஃபெயில். லாஸ்ட்ல போயிட்டு மார்க் இதுவாயிடுதுன்ட்டு, இதெல்லாம் ஆமா. சரி பண்ணாலே அது சரியாயிடும். ஓகேங்களா? ஓ. ஆ. ஒழுங்குபடுத்துதல். என்னோட லைஃப்ல எனக்கு ம். எதுவுமே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது, நான் எல்லாம் ஓ. பண்றேன் ஆனா சரியா கிடைக்க மாட்டேங்குது, இதுதான். ஓகேங்களா? ம். சோ இந்த ம். மனநிலை சரியாச்சுனாலே அந்த பிரச்சனை சரியாயிடும். ஓகேங்களா? ம். சோ ம். அதனால நம்ம நோய்க்கு சொல்றது இல்ல, அவங்களோட மனநிலைக்கு தான். நீங்க நான் சொன்ன லார்ச் அண்ட் பீச் மலரோட ஆடியோ போய் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓ. அவங்களோட ஓ. குணாதிசயத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பாருங்க. பார்த்துட்டு அதன் பிறகு அந்த மலர்களை நீங்களா செல்ஃபாவே குடுங்க. தொடர்ச்சிக்கு ஆ. 1 மாசம் ஃபுல்லா குடுங்க. அவங்களோட தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ. ஓகேங்களா? கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மாறும்.
ஓகே, மிக்க மகிழ்ச்சி. இத நம்ம வாழ்க நோயா வளமுடன். நம்ம பாக்குறது கிடையாது. அவங்களோட மனநிலை, அவங்களோட பிஹேவியர் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்குதான் அந்த நீங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கலாம், எந்த நோயா வேணாலும் இருக்கலாம். மனநிலை என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். நோய் என்னன்னு ம், தெரிய வேண்டாம். ம். இதுல நீங்க சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின் கேட்டதுல இருந்து எனக்கு இத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. அதாவது நோய பார்க்காதீங்க, மனநிலைய பாருங்கன்றது இவ்வளவு நாளா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. நன்றி, நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்தது பூங்காவனம் அம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்துருக்கேங்கம்மா, பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஒரு முறை டச் சொல்லுங்க. பண்ணுங்க. அம்மா, இந்த மலர் இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கலாமா? அந்த சொட்டு இல்ல, இல்ல, மருந்து. இல்ல, இல்ல. ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஓ மலர் மருத்துவம் வந்து ஹோமியோபதியோட சேர்ந்தது. அதனால ஹோமியோபதி மெடிக்கல்ல போனீங்கன்னா கிடைக்கும். ஓ சரி சரிம்மா. அதுதான் எது ஓகே, டவுட்டா இருந்தது. ஓகே. தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டுமா. இந்த மாதிரி மலர்கள்லாம் வந்து காட்டுல இருந்து கொண்டு வந்து அதுல இருந்து எடுத்து ரெடி பண்ணி தராங்களா? ஆமா. லண்டன் பேட்ச், அதாவது லண்டன்ல இருந்து அங்கதான் இது தயாரிக்கப்படுது. டாக்டர் எட்வர்ட் பேட்ச் தான் அது இது பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா? அங்க ஓ இருந்து பயன்படுத்தின அந்த மலர்களை எடுத்து மருந்துகளா தயார்படுத்தி அங்க இருந்து நமக்கு இந்தியாவுக்கு வருது. ஓகேங்களா? அததான் நம்ம இங்க எல்லாரும் பயன்படுத்துறோம். எசன்ஸ். சூப்பர்மா, தேங்க்ஸ்மா. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா. நன்றி. இயற்கையிலேயே இந்த மருந்துகள்லாம் யூஸ் பண்ணி நம்ம மனநலத்தை மாற்றுவதற்கு ரொம்ப உதவியா இருக்குன்றது கண்டிப்பா. ரொம்ப அதிசயமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கேட்டதுக்கு. ரொம்ப நன்றி, நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். அடுத்து புனிதா அம்மா, நீங்க கேட்கலாமா? புனிதா அம்மா, நீங்க ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்கம்மா. அடுத்தது பத்மினி ரமேஷ் அவங்க. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. அம், அம்மா எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் கீழாய்டுன்னு சொல்லுவாங்கம்மா, அது இருக்குது. அது ஓகே. பாத்தீங்கன்னா என்னது? எனக்கு என்னங்கம்மா என்னது? என்ன? கீழாய்டுன்னு சொல்லுவாங்கல்லங்கம்மா. ஸ்கின் ஓகே. ப்ராப்ளம் கீழாய்டு தழும்பா இருக்குமல்லங்கம்மா. ஓகே, ஓகே. அது கீழே விழுந்தது. அதுக்கு மெடிசன் எடுத்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போடும்போது அது பாத்தீங்கன்னா ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி ஆயிடுச்சுங்கம்மா. ஓகே, ஓகே. அது ரொம்ப அரிப்பாகுது. பாத்தீங்கன்னா நிறைய மெடிசன் எல்லாமே எடுத்துட்டு அதனால பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இப்போ மன உளைச்சலா இருக்குதுங்கம்மா. ரொம்ப சலிப்பா இருக்குது. பார்த்தா எந்த ம். வேலையும் செய்ய முடியாம ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியுமே ஒரு மாதிரி ரொம்ப அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. எந்த மருந்து வேலை செய்யல, நம்மளுடைய கர்மாவா அப்படின்ட்டு நான் யோகா கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்கம்மா. ஆனாலும் ரொம்ப அது உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பாதிப்பா இருக்குதுங்கம்மா. அதுக்கு நான் எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேக்குறேன். கண்டிப்பா. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்கின் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னு சரி, கேக்குறேன்னா, ஒரு துன்பம் தான். நம்ம அனுபவிக்கிறவங்களுக்கு அது துன்பம் தான், இல்ல நான் சொல்லல. அதாவது சரி, பொதுவாவே எல்லாருக்கும் வந்து என்னவாகும் அப்படின்னா, உள்ள இருக்கிற ஆர்கன் பாதிக்கப்படும். உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிக்கப்படும். ஒரு சிலருக்கு வந்து சரி. பாத்தீங்கன்னா, அந்த வேலைய ஸ்கின் இது என்ன பண்ணிக்கணும், நான் அந்த வேலையை உள்ள இருக்க கழிவுகளை நான் எடுத்து வெளியே அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஸ்கின் என்ன பண்ணும்னா, உள்ள இருக்கிற எல்லா கழிவுகளையும் தூக்கி வெளியே அனுப்பும். சோ அது ஓ, ஸ்கின் சரி. பிரச்சனையா வரும். அதீத கவலை, அதீத தூக்கமின்மை, ரொம்ப ஆமா, டிப்ரெஷனு, குடும்பத்துல அதீத ஆமா. பிரச்சனை, இது பல வருஷமா சரி. இருக்கும். அதனுடைய விளைவு என்ன, ம், ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த உடலே என்ன பண்ணும்னா, இதுக்கு மேல இந்த சரி, உடம்பு தாங்காதுன்னு சொல்லிட்டு தான் அது என்ன பண்ணும்னா, உடம்பு எல்லாத்தையும் தன்னைத்தானே சுத்தப்படுத்துற மாதிரி ஒரு சரி, வேலையை செய்யும். ஓகேவா? அதுதான் வந்து ஸ்கின் சரி, பிரச்சனை. அது அவங்களோட சரி, உடல் அந்த வாத பித்த கபம் சொல்ற மாதிரி அந்த உடலுக்கு ஏற்ப ஒவ்வொரு விதமா அது வேற வேறு பேருகள்ல ஸ்கின் ப்ராப்ளமா வருது. இதுக்கு முக்கிய காரணம் மனம் மட்டும்தான். ஓகேங்களா? இப்ப என்ன ஆமா, ஆகுது சரி, அப்படின்னா, இந்த உடம்புல ஒரு ஸ்கின்ல பிரச்சனை வந்துருச்சுனாலே, ஒரு சின்ன பரு வந்துச்சுனாலே எல்லாருக்கும் அது கவலையா இருக்கும். ஐயோ இது பார்க்க அசிங்கமா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஆமா. கவலைப்படுவோம். ஆனா உடம்புல கண்டிப்பா. இவ்வளவு பிரச்சனை வரும் பொழுது
தூக்கம் இருக்காது, சாப்பாடு இறங்காது, ஒரு அடுத்தவங்களை பார்த்து பேசுறதுக்கு உடம்பு மனசு தயக்கமா இருக்கும். இன்னும் ஆமாங்க. மன ரீதியான உளைச்சல் அதிகமாகும். உளைச்சல் அதிகமாக பிரச்சனை இன்னும் தீவிரமாகும். இதுக்கு நீங்க ஆமாங்க. மருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா சரியாகிற மாதிரி ஆகும், திருப்பி அதிகமாயிடும். குணமாகிற ஆமாங்க. மாதிரி ஆகும், திருப்பி வரும். இதுக்கு ஒரே சரிங்க. ஒரு தீர்வு என்னன்னா, உங்களோட மனநிலைய உங்களோட மனசுக்கு சரி. ஏற்ப, உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ப, நீங்க இப்ப என்னவா இருக்கிறீங்கன்றது மலர்களோட ஆடியோவை கேளுங்க, ஒவ்வொன்றையும் கேளுங்க. நீங்க இது நாள் சரி. வரைக்கும் நீங்க பட்ட எல்லா துன்பத்துக்குமே உங்களோட மனம் மட்டும்தான் இது விஷயம். ஓகேங்களா? நீங்க கண்டிப்பா. மருத்துவத்தை கண்டிப்பா. தேடி தேடி ஓடுறதுக்கு பதிலா உங்களோட மனதை சரி. சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். சரிங்க. நிறைய சரி. பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இது சாப்பிட்ட சரி. உடனே ரெக்கவரி ஆகாது. ஓகேங்களா? கண்டிப்பா. சரி. உங்களோட சரிங்க. பிரச்சனை ஒரு வருஷத்து பிரச்சனை கிடையாது, 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம் பிரச்சனை. அதனுடைய சரி. தன்மை தான் வெளிப்படுது. அதுக்கு ஹீலாக கொஞ்சம் நாள் எடுத்துக்குமே தவிர, ஆனா முழுசா சரி. குணமாயிடும். ஏன்னா நிறைய சரி. பேர் எடுத்திருக்காங்க, குணம் ஆயிருக்காங்க. நம்ம ஓ, சரியா சரிங்க. புரிஞ்சுக்கணும். நமக்கு என்னன்னா, சரி. மருந்து சாப்பிட்டா உடனே சரியாயிரணும்ன்ற எண்ணம் அதிகமா நமக்கு இருக்கும். அதனாலயே என்னன்னா, ஆமாங்க. அந்த அவசரத்தினாலேயே பொறுமையா அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். பாதி எடுப்போம், விட்டுருவோம். ஆனா நீங்க இந்த ஆமாங்க. மலர்களை கண்டிப்பா. சரியா புரிஞ்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உண்மையாகவே 3ல சரி. இருந்து 6 மாசம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி சரியா எடுத்தீங்கன்னா, அந்த தன்மை சரிங்க. கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க கண்கூட பார்க்கலாம். நல்லா தூங்குவீங்க கண்டிப்பா. ஃபர்ஸ்ட். சரி. முதல் நல்ல ஆமாங்க. தூக்கம் வரும். சரி. ஓகேவா? சரி. அதன் பிறகு ஓகேங்க. உடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், வலி சார்ந்த பிரச்சனை, சரி. என்னென்ன குறைபாடு இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்னா சரியாகும். அதன் சரிங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை திரும்பி வராம கொஞ்சம் கொஞ்சமா அது குறையறத நீங்க பார்க்கலாம். தழும்புகள் எல்லாம் ம். குறையறத பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்க. சோ அதனால நீங்க சரிங்க. நோயா பார்க்காதீங்க. இது நோய் கிடையாது. இது நீங்க கர்மா, இது என்ன பிரச்சனை, நான் என்ன பாவம் பண்ண அப்படிலாம் யோசிக்காதீங்க. சரிங்க. சரி. ஒருத்தவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன் பாதிக்கப்படுது. அவங்களுக்கு தெரியாம திடீர்னு ஆபரேஷன் பண்ணி, சர்ஜரி பண்ணி துன்பப்படுறாங்க. இது வெளி சரிங்க. ஸ்கின் மூலியமா ஸ்கின் அந்த வேலையை செய்யுது. அது கொஞ்சம் மற்றவர்களுக்கு பார்க்கிறதுக்கு அப்படி தெரியும். அவ்வளவுதான். அதனால நீங்க அத சரிங்க. மன உளைச்சலா எடுத்துக்காம, உங்களோட மனத சரிங்க. சமநிலைப்படுத்திக்கங்க. ஏன்னா, உங்க சரிங்க. மனம் மட்டும் தான் அத குணப்படுத்த முடியும். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஓகேங்களா? அதனால ம். நீங்க இத ஓகேங்க. நினைச்சு சரி. கவலைப்படாதீங்க. மலர்கள் சரிங்க. இருக்கு. இந்த மலர்களோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. அதுல சரிங்க. எதெல்லாம் உங்களுக்கு பொருந்துதுன்னு பாருங்க. ஒரு நாளைக்கு 2 வீடியோ சரி. பாருங்க. எழுதி சரிங்க. வச்சுக்குங்க. சரி. இந்த மனநிலை எனக்கு சரிங்க. நெறைய இருக்கு அப்படின்னுட்டு. ம். இதுல எது சரிங்க. அதிகமா உங்களுக்கு பொருந்துதோ அத தேர்ந்தெடுத்து வச்சுக்குங்க. அதுக்கான சரிங்க. மலர்கள நீங்க வாங்கிக்குங்க. நான் ஏன் உங்கள சரி. செய்ய சொல்றேன். இப்ப நீங்க ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்டுக்குங்க. நீங்க ட்ரீட்மெண்ட் சரி. போகுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா ஆமாங்க. அது ஆமாங்க. முழுமையான சரி. தீர்வா இருக்காது. உங்கள நீங்க சரி. தெரிஞ்சுக்கலன்னா, மற்றவங்களால எப்படி ம். உங்கள குணப்படுத்த முடியும்? கண்டிப்பா தெரியாதுங்க. நம்ம உடம்பு நமக்கு தான் தெரியும். ஆமா. கண்டிப்பாங்க. உங்களோட பிரச்சனையா சரி. இருக்கட்டும், உங்களோட மனநிலையா இருக்கட்டும், உங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களோட பிளஸ், மைனஸ் உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சா, சரிங்க. இந்த பிரச்சனை ம். எப்ப வந்தாலும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு உடம்புல ஏதாவது வர மாரி இருக்குன்னா, நீங்க உடனே அலர்ட் ஆயிட்டு உங்கள உடல உடனே ஆரோக்கியமா நீங்களே சரி செஞ்சுக்கலாம். திருப்பி திருப்பி கண்டிப்பாங்க. மருத்துவத்த தேடி ம். ஓடணும்னு அவசியம் கிடையாது. ஆமா. நம்மளோட இந்த சரி. மலர் மருத்துவ வகுப்போட முக்கிய காரணமே அதுதான். மருத்துவத்த தேடி சரி. ஓடிக்கிட்டே இருக்க வேணாம். மருந்து பின்னாடியே வாழ வேணாம். இயற்கையோட கொஞ்சம் வாழ பழகுனாலே போதும். கொஞ்சம் வாழ்க்கை ஆரோக்கியமா மாறிடும். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. சரி. சரிங்களா? சரி. அழகு அப்படின்றது நம்மளோட மனம் அழகா மனசுதான். இருந்தா கண்டிப்பா அது கண்டிப்பா. சரியாயிடும். அதனால நீங்க கவலைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா. அந்த கவலை இன்னும் சரி. என்ன பண்ணும்? நம்மள அதிகப்படுத்திரும். அதனால அதிகப்படுத்து. ஆமா. கவலைப்படாதீங்க. சரி. இதெல்லாம் ஒரு சரிங்க. விஷயமே கிடையாது. சரி. சூப்பரா ஆயிடும். அழகாயிடுவீங்க. எல்லாரும் எப்படி இப்படி ஆயிட்டீங்கன்னு கேட்பாங்க. அதனால எத பத்தி யோசிக்காம அடுத்த ஒரு 3ல இருந்து 6 மாசம் மட்டும் நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து உங்களுக்காக நீங்க சரிங்க. கொஞ்சம் நேரம் டைம் சரிங்க. ஸ்பெண்ட் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? சரி. பண்ணிட்டு நீங்க ஓகேங்க. செய்யுங்க. சரியாயிடும். சரிங்க. சரிங்க. நன்றி, நன்றி, நன்றிங்கம்மா. ரொம்ப வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்தது பிரேமாதி அம்மா, உங்களுக்கு ம். அன்மியூட் வாழ்க கொடுத்துருக்கேன், பேசலாம். வளமுடன் அம்மா. ஆஹ் அம்மா, நான் கேக்குது. பேசுறது கேக்குதா? நான் என்னுடைய ஃப்ரெண்டு கேக்குது. மகன் கேக்குறேன். அவங்க ஆ, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கொஞ்சம் பிரச்சனையாவே இருந்தாங்க. ஆனா இப்ப ஆ, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா ஓகே. அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்து இன்ஜினியரா நல்லா ஒர்க் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனா சரி. யாருகிட்டயும் பேச மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் இப்ப செல்லு ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த பப்ஜி விளையாடிக்கிட்டேவும் ம், சாப்பிடுறது கூட இல்ல. அப்படியே ம், அமைதியா ஒரு ஓரத்துல உட்கார்ந்த மாரி ஆயிட்டாரு. ஆ, 2வது சாப்பாடு ஏதோ
இருந்தா சரி, இல்லாட்டி சரி அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. இப்ப வந்து 125 கிலோ வெயிட் வேற, ரொம்ப வெயிட் ஆயிட்டாரு. அத அவங்க ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்ப ஆனா அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை இல்ல. ஒரு பொண்ணு ஒண்ணு, ஆண் இருக்கு. பிள்ளைங்கட்ட எல்லாம் ரொம்ப சந்தோஷமாவே தான் இருக்கிறாரு. இது ஓகே இது பேசாத டைப். அதுதான் எனக்கு ரொம்ப நாளா அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா, நல்ல பக்கத்துல எங்க அவங்கள வீட்டுல ஆண்டில நல்லா அவங்கள பேசுவாங்க. ஓகே இப்ப அந்த இல்ல பையன் அமைதியா ஆனது எனக்குமே கொஞ்சம் கவலை. அதனாலதான் கேக்குறேன். கண்டிப்பா. அதாவது அவங்களுக்கு வந்து நீங்க அக்ரிமோனி அண்ட் கிளமாட்டிஸ் லார்ஜ் இந்த 3 மலர்களை பார்க்க சொல்லுங்க வீடியோவை. ஓகேங்களா? இந்த அக்ரிமோனி, மலர்கள் கிளமாட்டிஸ் அக்ரிமோனி, கிளமாட்டிஸ், லார்ஜ் அக்ரிமோனி, கிளமாட்டிஸ், லார்ஜ் அக்ரிமோனி, கிளமாட்டிஸ், இன்னொன்னுமா? லார்ஜ் லார்ஜ். LARCH லார்ஜ். சிஹெச். இந்த 3 வீடியோ பார்க்க சொல்லவா? வீடியோ பாருங்க. அந்த 3ல எது அதிகமா பொருந்தது? இப்போ நீங்க தேர்ட் பர்சன் இல்லைங்களா? இப்ப ஆமா, நீங்க ஆமா. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்றீங்க. பட் ஆனா பர்சனலா பார்க்கும் பொழுதுதான் உண்மை தெரியும். அதனால நீங்க அந்த வீடியோ உங்களை பார்க்க சொல்லுங்க. அதுல எது அதிகமா அவருக்கு பொருந்ததோ அந்த மலர் அவருக்கு கொடுக்க சொல்லுங்க தொடர்ச்சியா. அப்ப சரிங்களா? அவர் சண்டை போடுறது கிடையாது, பேச கிடையாது. சாப்பிட சொன்னா சாப்பிடுவாரு, இல்லைன்னா விட்டுருவாரு. அமைதியா அந்த பப்ஜிலேயே அந்த செல்லுலயே இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. அதுக்காக தான் அந்த அந்த அம்மா கவலைப்பட்டது. எனக்குமே அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஓகே நான் அதை கேட்கிறேன். கண்டிப்பா. சரிங்கம்மா, இந்த இந்த 3 மூணையும் பார்க்க சொல்றேன். மலர்களுமே பார்க்க சொல்லுங்க. இந்த 3 மலர்கள்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். ஓகேங்களா? ஆ, அதனால ஆ, நீங்க இத பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே இவருக்கு என்ன மனநிலையில இவங்க இருக்கிறாங்கன்ட்டு. அவங்க அந்த வைஃப் அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே அவர் அழகா மேனேஜ் பண்ணிடலாம். சோ அவர் ஆ, மனசு விட்டு பேசினாலே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். சரிம்மா, சொல்றேன். ஓகே நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. நன்றிங்கம்மா. அடுத்தது பாலமுருகன், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேங்க, பேசலாங்கம்மா. ஒரு முறை டச் பண்ணுங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. அம்மா என் பொண்ணுக்கு டிஸார்டர் இம்யூனிட்டி இருக்குது. ஓகே அவங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆச்சுன்னா, முடி வந்து அப்படியே கொஞ்சம் பேச்சா கொட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு ஒரு 5 வருஷமா அப்புறம் அங்கிட்ட இங்கிட்ட ஓடி கடைசியில தான் அது ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னாங்க. ஓகே அவங்களுக்கு தலையில வந்துட்டு முடி கொட்டிக்கிட்டு இருக்குது மேடம். ஆலோபதிக்கு வந்துட்டு ஒரு 4 வருஷமா கண்டினியூவாவே மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெடிசன் வந்து கண்டினியூவா லைஃப் டைம் எடுக்கணும் அப்படின்றாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஸ்வீட் செஸ்னட் தொடர்ந்து கொடுங்க. ஓகேங்களா? அவங்கள என்ன யார் மேம்? டேக் கேர் பண்றாங்களோ ஸ்வீட் செஸ்னட் ஒரு நிமிஷம் மேடம், புரியல. ஸ்வீட் இந்த ஒரு நிமிஷம் செஸ் மேடம், எழுதிக்கிறேன் மேடம், எழுதிக்கிறேன். சொல்லுங்க மேம். ஸ்வீட் செஸ்னட். ஸ்வீட் செஸ்மேட். ஆமா. இத தொடர்ந்து 1 மாசம் கொடுங்க. சரிங்கம்மா. ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த வகுப்புல கூட சொல்லுங்க நீங்க. சரிங்கம்மா. அந்த மெடிசன் எங்கம்மா கிடைக்கும்? இது ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கும். ஹோமியோபதியே எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இல்லைங்களே. இல்ல நீங்க நெட்ல போட்டு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு நியர்பை லொகேஷன்ல எங்க இருக்குன்னு காட்டும். ஹோமியோபதி சரிங்க. மெடிக்கல் போட்டீங்கன்னா வந்துரும். எல்லா இடத்துலயும் இருக்கு. நமக்கு சரிங்க. தெரியறது கிடையாது. அதான் ஓகேங்களா? இன்னைக்கு சரிங்க. எல்லார்கிட்டயும் போன் இல்லையா? நீங்க போன்ல நியர்பை ஹோமியோபதி மெடிக்கல் போட்டீங்கனாலே வந்துரும். சரிங்கம்மா. ஓகே ஆனா அது நன்றி. எப்படி மேம்? அது வாட்டர்ல எத்தனை சொட்டு நீங்க ஒரு எடுக்கணும்? பாட்டில் வாங்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில 10 சொட்டு காலை மதியம் இரவு அப்படி குடுத்துட்டே வாங்க. சாப்பாட்டுக்கு முன்னையா ஆஃப்டர் ஃபுட்டா மேம்? அப்படிலாம் இல்ல. நீங்க பிஃபோரோ ஆஃப்டரோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு எந்த இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. சரி மேடம். பிஃபோர் 10 சொட்டு எடுக்கணும். ஆஃப்டர் ஹாஃப் கிளாஸ் எந்த வாட்டர். மெடிசன் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதோட நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா. சரி மேடம், சரி. ஓகே இது வந்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இது வந்துட்டு கிளியர் ஆயிருக்குதா மேடம்? சார் அதாவது நம்மளோட மனம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப கேன்சர் இஷ்யூவா இருக்கலாம்,
தீர்க்க முடியாத மருந்துகளே இல்லாத நோயா இருக்கலாம். அவங்க எல்லாமும் வந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் நோய் தீர்ந்துருச்சா மலர்கள் கொடுத்துன்னு கேட்டீங்கன்னா, அத அவங்க எதிர்கொள்றதுக்கான தைரியமான மனநிலையை வளர்த்துக்கிட்டாங்க. அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. ஓகேங்களா? நோய் அவங்கள தொந்தரவு பண்ணல. அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அதாவது மனம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எந்த நோயும் அங்க வேலை செய்யாது. அதான் உண்மை. சரிங்க. இப்ப எனக்கு இந்த நோய் வந்துருச்சே நான் கவலைப்பட்டேன்னா அந்த நோயோடு நம்மள என்ன பண்ணணும்னா இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த ரெமெடி எடுக்கிறாங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. அந்த மலர்களை எடுத்துட்டு அவங்கள எப்பவுமே மனநிலையில எது வந்தாலும் பரவாயில்ல, என்ன ஒன்றும் செய்யாது, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன்ற மனநிலையை அவங்களுக்கு கொடுத்துரும். அவங்களுக்கு கவலை இருக்காது. ஆனா பய உணர்வும் அதீத கவலை இருந்ததுன்னா அவங்க சீக்கிரமா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளோட பலவீனம் தான் இன்னும் அந்த நோயோட தன்மையை அதிகப்படுத்தும். சோ பொதுவாவே நோயை இது குணப்படுத்திருமா, இது முழுசா பண்ணிருமானா நம்மளோட மனம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா எதுவுமே எந்த நோயும் நம்மள பெருசா பாதிக்காது. இருக்கலாம், அது நம்மளோட அது அப்படியே ஒரு ஒரு ஓரமா இருக்கும். ஆனா அது நம்மள பெருசா நம்மள எந்த பாதிப்பையும் கொடுக்காம வச்சுக்கலாம். சோ மனம் பலவீனமா இருந்துச்சுன்னா அந்த நோய் நம்மள ஆள ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம அந்த நோயை ஆளலாம். நீ பாட்டு ஓரமா இருன்னு சொல்லலாம். சோ எல்லாருக்குள்ளயும் பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? சோ நமக்கு ஒரு மருந்து இல்ல, நமக்கு ஏன் இப்படின்ற எண்ணம் வந்துட்டாலே அதனுடைய அந்த கவலையும் பயமே என்ன ஆயிடும்னா அந்த நோயோட தன்மையை அதிகப்படுத்திடும். சரிங்க மேடம். சரி. மனோதைரியம் தான் வேணும். மனோதைரியம் எது வந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ணாது, நம்ம ஆரோக்கியமா இருப்போம், என்ன ஒண்ணும் நடக்காது அப்படின்ற தைரியம் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அது நம்ம வளர்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது என்ன தோணும்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ற மனநிலைக்குள்ள போய் அவங்க தன்னையே ரொம்ப வருத்திப்பாங்க இல்லைங்களா? ஆமா மேடம். அதுல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும். அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்க சரிங்க தொடர்ந்து மேடம். கொடுங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டாலே அடுத்தடுத்து நம்ம மலர்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேலன்ஸ் ஆயிடலாம். அவங்க அடுத்தவங்களுக்கு சஜஷன் சொல்ற மாதிரி வந்துருவாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரு அதுல இருந்து மீண்டு வந்து அடுத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருந்து காட்டுறாங்க. எது வந்தாலும் கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம், நோய் நம்மளை ஒண்ணும் பண்ணாது, நம்ம பயந்தாதான் நோய் நம்மள பயமுறுத்தும், அவ்வளவுதான். இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், கடினமான விஷயம்தான். ஆனா நம்மள அந்த அத சரி செய்யறதுக்காக தான் மலர் மருந்து. மனதை எப்படி பலப்படுத்துறது? அடுத்தவங்க பேசுறதுனால பலப்படுத்த முடியாது. நம்ம பலப்படுத்திக்கிட்டா மட்டும்தான். அதுக்கு துணை புரியுறது மலர் மருத்துவம். சரி மேடம், ஒரு மாசம் கண்டினியூவா கொடுத்து பாக்குறேன். கொடுங்க கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கொஞ்சம் அந்த அதுல இருந்து வெளியே வருவாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்ற அந்த அதுக்குள்ள இருந்து அவங்க வெளியே வரணும். சரிங்களா? சரிங்க மேடம். சரிங்க மேடம். ஓகே, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேம். அடுத்ததாக ராதாகிருஷ்ணன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன், பேசலாங்க. வாழ்க வளமுடமா. நீங்க சொன்னது சொல்லுங்க. மலர் மருத்துவத்தை பத்தி சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குமா. எல்லாருக்குமே சரியா இருக்குங்கிறத சொல்லிங்க. எனக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தா நாளைக்கு பகல்ல எப்பமா உங்களை தொடர்பு கொள்ளலாம்? சார், நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம இதை சொல்லல. நீங்க தெரிஞ்சு நீங்களா எடுத்துக்கணுன்றதுக்காக தான் நம்ம சொல்றோம். இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது நம்ம திருப்பி திருப்பி ஒருத்தவங்களை தேடி ஓட வேண்டாம். நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுக்காக நேரத்தை நம்ம நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கோம். அதை கேளுங்க. கேட்டு உங்களுக்கான மலர்களை நீங்களே தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம் தாராளமாக. சரிங்கம்மா. சரிங்களா? நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. அடுத்தது பொன்வேணி கருணாகரன், அவங்க அன்மியூட் கொடுத்துருக்கேங்க, பேசலாங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு ஹெல்த்ல நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு இஷ்யூக்காக ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அக்குபஞ்சர் போனேன். அப்புறம் அதுல நான் 60 கேஜி இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவங்க சொன்னபடி எல்லாம் ஃபாலோ பண்ணி 50 கேஜிக்கு வந்துட்டேன். ஆனா வெயிட் குறைஞ்சிச்சு. என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. நான் இப்ப நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கேன். வீட்டுல எல்லா வேலையும் செய்யறேன், எல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு 2 வாட்டி தான் பசிக்குது. ஒரு நேரம் வந்து 2 வாட்டி இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரூட்ஸ் வேற எடுத்துப்பேன்.
இப்படி இருந்தும் ஓகே எனக்கு வந்து கண்ணெல்லாம் குழி விழுந்த மாதிரி, உடம்பு ரொம்ப மெலிஞ்சு, கழுத்துல எல்லாம் எலும்பு தெரிஞ்சு, பாக்குறவங்களுக்குலாம் ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது. அது ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து ஐ மீன் மனசுலயும் எதுவும் இல்லாத மாதிரி தெரியுது. சோ இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இல்ல என்ன பண்ணலாம்? அதுக்காக ஆனா அதாவது கொஞ்சம் மலச்சிக்கல் இருக்குமா? மலச்சிக்கல்னா காலைல எந்திரிச்சோன்னா இல்ல ஒண்ணுமே இல்ல சம்டைம் வரும். இல்லாட்டி இல்ல ஒரு 10 மணிக்கு வரும். அந்த மாதிரி. நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ம். உங்களை நீங்க அழகா இருக்கீங்க நீங்க நினைங்க. ஓகேங்களா? கண்ணாடி பார்த்து நீங்க உங்களை செல்ஃப் லவ் பண்ணுங்க. நீங்க அழகா இருக்கீங்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க, உங்களை பார்க்க அழகா இருக்கீங்க, நீங்க உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, மலர் மருத்துவத்துல லார்ச் அப்படின்ற மலர்கள் இருக்கு, அதை தொடர்ந்து எடுத்துக்குங்க. எல்லாமே அழகுதான். ஒல்லியா இருந்தாலும் அழகுதான், குண்டா இருந்தாலும் அழகுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த அழகுக்கு யூனிக்னஸ் இருக்கு. சோ நம்மளோட தோற்றம் இப்படி இருந்தாதான் அழகு அப்படின்றது எந்த இதுவும் கிடையாது. சோ அந்த எண்ணம் நம்ம என்ன பண்ணிடும்னா நம்மள இன்னும் நம்மள அதை கொண்டு போய் இன்னும் வேற ஏதாவது பிரச்சனையில கொண்டு போய் வச்சிரும். இப்ப என்னவா இருக்கிறீங்களோ இந்த அழக நீங்க ரசிங்க. நீங்க அழகா இருக்கீங்கன்னு நீங்க நம்புங்க. ஒண்ணு. ஓகேங்களா? லார்ச்ன்ற மலரை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, நான் இப்படி இருக்கேன், ஒல்லி ஆயிட்டேன், இப்படி இருக்கேன்ற அந்த எண்ணம் ஃபர்ஸ்ட் மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணம் மாற மாற உடலும் நீங்க எப்படி ஒவ்வொரு நாளும் டெய்லி நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி மாறிடுவீங்க. உங்க மனசுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க. உங்களை நீங்க செல்ஃப் லவ் பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்னஸ் இருக்கு இல்லையா, அழகு இல்லையா? எல்லாமே அழகு, எல்லாமே அழகுதான். நம்ம 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 அழகுன்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் நம்ம அழகு. நான் சரியில்லை, நான் அழகா இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு அது ஒரு குற்ற உணர்வா உள்ள போய் 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 நம்ம உண்மையாவே உடலும் மெலிஞ்சுட்டே போயிடும். இல்ல உடல் ரீதியா ஏதாவது உபாதைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ மனசை ஃபர்ஸ்ட் சமநிலைப்படுத்திக்கங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க நம்புங்க. நீங்க நம்புனீங்கன்னா இந்த மலர்களை தொடர்ந்து எடுத்துட்டு உங்களை நீங்க பார்த்து நீங்க அழகா இருக்கீங்க நீங்க நான் சொல்ல சொல்ல கண்டிப்பா மாறிடும். ஓகே. இது லார்ச் மருந்து மலர் பேரு லார்ச்சா? எஸ். இது வந்து மார்னிங்கும் நைட் எடுக்கணுமாமா இல்ல எப்படி? மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு 3 வேளையும். 10 ml ½ டம்ளர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குடிக்கணும். ஆமா ஆமா. நீங்க ஒவ்வொரு மலர்களையும் பார்த்துட்டே வாங்க. நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட மனநிலைக்கு ஏத்த மலர்களையும் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மலரையும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க இப்ப சொன்ன பிரச்சனைக்கு இந்த மலர்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இது திருப்பி உங்களுக்கு இது வராம இருக்கணும்னா உங்களோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சேர்த்து எடுங்க. திருப்பி வராது இந்த மாதிரி பிரச்சனை. ஓகே. இது வார்ம் வாட்டர்ல எடுக்கணுமா இல்ல நார்மல் வாட்டர்ல எடுக்கலாமா? நார்மல் வாட்டர்லயே எடுத்துக்கலாம். சரி ஜூஸ்லவும் சரி. எடுத்துக்கலாம். இல்ல நான் மோர் குடிப்பேன் எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்க அதுல போட்டு எடுத்துக்கலாம்னாலும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. சரிங்கம்மா. ஓகே. ஓகே நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்து நன்றி. சத்யாம்மா, நீங்க அன்மியூட் கொடுத்துருக்கே கேட்கலாங்கம்மா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ம். இத நீங்க சொல்ற இந்த மலர் மருத்துவம் வந்து படிக்கிற பிள்ளைங்க ஞாபக சக்திக்காக எடுத்துக்கலாமா மேம்? 10th +2 படிக்கிறாங்கல்ல. தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா அவங்களுக்கு எது தேவைன்றத மனநிலை பார்த்து கொடுத்தாதான் எடுக்க முடியும். இப்ப ஞாபக மறதிக்குன்னு தனியா எந்த மலரும் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப ஓகே. ஒருத்தவங்க விளையாட்டுத்தனத்துல மறதியா இருக்கிறாங்க, இல்ல எதையாவது கற்பனையிலேயே இருக்கிறாங்க அதனால மறந்து போறாங்க, இல்ல எதனால எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிறாங்க அதனால மறந்து போறாங்கன்னு ஒண்ணு இருக்கும். அப்போ அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த மறதி சரியா போயிடும். ம். ஓகே மேம். அதான் எக்ஸாம் டைம் இப்போ அது மாதிரி எதுவும் ட்ரை பண்ணலாமா இப்ப பொதுவா அப்படிங்கிறது. எக்ஸாம் வருது. நான் பொதுவா எல்லாருக்காக சொல்றேன். இந்த 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்னா ஹார்ன்பீம், ஆலிவ் நோட் பண்ணிக்கங்க. எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. ஆலிவ், OLIVE, ஆலிவ், ஹார்ன்பீம், ஹார்ன்பீம், HORNBEAM, ஹார்ன்பீம், ஓக், OAK, ஓக்,
இந்த 3 மலர்களையும் காம்பினேஷன் பண்ணி கொடுங்க. உடல் சோர்வு ஏற்படாது. ரொம்ப நிறைய படிக்கும் போது மனசும் உடலும் சோர்வடையும். அதெல்லாம் இல்லாம எவ்வளவு படிச்சாலும் சோர்வடையாம நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஓகே மேம். இந்த காமனா 3 எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்கும் சொல்றது நான் காமனா பப்ளிக் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே இது எடுத்துக்கலாம். ஓகே மேம். இது இந்த 3 இதையும் சொன்னீங்களா மேம், ஒரே டைம்ல குடுக்கலாமா எப்படி அது? ஆமா, ஒரே டைம்ல குடுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் நீங்க தண்ணி எடுத்துக்க சொன்னீங்கல்ல, அதுல வந்து 10 ml 3 அதுல மாதிரி 3 டிராப்ஸ். 3 டிராப் எடுத்துக்கணுமா? ஆமா. ஓகே மேம், ஓகே மேம். தேங்க்யூ மேம். இப்போ எக்ஸாம் டயத்துல நீங்க சொன்னது எல்லாருக்குமே பலன் அளிக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. அம்மா அடுத்ததாக எனக்கு ஒரு கேள்விங்கம்மா. சொல்லுங்க. அம்மா வந்து கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிங்கம்மா ஃபேஸ்ல வந்து லெமன் அப்ளை பண்ணிட்டேங்கம்மா. அது பார்த்தீங்கன்னா லெமன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அதை நான் கழுவுனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கருத்துருச்சுங்கம்மா. கழுத்துக்கு கீழே நல்லா ஒயிட்டா இருக்கும், ஃபேஸ் மட்டும் ஃபுல்லாவுமே கருத்துருச்சு. அது காலையில பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கருக்காத மாதிரி இருக்கும். வெயில் வர வர ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஃபேஸ் கருத்துருச்சுங்கம்மா. இதுக்கு என்ன பண்ணலாங்கம்மா? இதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம ஃப்ளவர் மெடிசன்ல கிராப் ஆப்பிள் இருக்கும், ஓகேங்களா? என்னங்கம்மா? கிராப் ஆப்பிள் அப்படின்னு நம்ம மலர்கள்ல கிராப் ஆப்பிள் இருக்கு. அத வந்து கோகனட் ஆயில், அதாவது மரச்செக்கு எண்ணெய், இந்த கோல்டு பிரஸ் ஆயில்னு விக்குது இல்லையா? ஆமாங்கம்மா. அந்த எண்ணெய் ஒரு 100 ml வாங்கிக்குங்க. அந்த 100 mlல ஒரு 10 to 15 டிராப்ஸ் கிராப் ஆப்பிள் 15 சொட்டு விட்டுடுங்க, ஓகேங்களா? அத நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அந்த எண்ணெயை நீங்க டெய்லி நைட்டு படுக்கும் போது அப்ளை பண்ணிட்டே வாங்க. நைட்டு தூங்கும் போது அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டே வாங்க. தொடர்ந்து 3 மந்த் கண்டினியூஸா அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது மறைய ஆரம்பிச்சிரும். சரிங்கம்மா. அந்த ஸ்பெல்லிங் சொல்லுங்கம்மா. கிராப் ஆப்பிள், CRAB, கிராப். ஆப்பிள், APP, ஆப்பிள். அந்த ஆயில் வந்து மரச்செக்கு எண்ணெய் வந்து என்னதுங்கம்மா? கடலை இது கோல்டு பிரஸ் தேங்காய். ஆயில் விக்கும். கோல்டு பிரஸ் ஆயில்னு சொல்லி விக்கும், ஓகேங்களா? 100 ml அது வாங்கிக்குங்க. இது எல்லாமே ஹோமியோபதியில கிடைக்குங்களா? கிடைக்கும். இது கோல்டு பிரஸ் ஆயில் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும். கோல்டு பிரஸ் ஆயில்னே போட்டிருப்பாங்க. சரிங்கம்மா. அதுல 100 நீங்க ml. 15 சொட்டு. ஆமா, 100 mlல 15 சொட்டு. அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயை வந்து நீங்க தொடர்ச்சியா உங்க ஃபேஸ்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லா முகம் ஃபுல்லா கருத்து எங்கெல்லாம் இருக்குன்றீங்களோ அங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு படுங்க. ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணுங்க. 1 மந்த்லயே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் கிடைக்கும். நீங்க 3 மந்த் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும். ஓகேங்கம்மா. ஓகேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.